கிறிஸ்தேசுக்குள் மிக அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கடந்த வாரம் முழுவதுமாக அவருடைய கண்மணி போல காத்து இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவருடைய சந்நிதத்தில் நம்மை ஒன்று கூட்டி அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் அனைவரும் ஒரு மனதோடு கூட அவரை பாடி ஆராதிக்கவும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அவருக்கு நன்றிகளையும் துதி சோத்திரங்களின் நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோம். அதே நேரத்தில் உங்கள் மத்தியில் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியான இந்த ஒரு வாய்ப்பை தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் நன்றிகளையும் துதி சோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு நாளுக்கான தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அன்பானவர்களே, இன்ற தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு சிம்சோன் என்ற தலைப்பில் நம் பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். ஸோ இந்த சிம்சோன் என்ற தலைப்பில் நம்ம ஒரு சிலர் நம்ம வெவ்வேறு பாடங்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய கோணத்தில் சிம்சனுடைய வாழ்க்கை முழுவதையும் நம்ம எடுத்து அதில் அடங்கி இருக்கக்கூடிய தேவனுடைய தெய்வீக திட்டங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சிம்சன் பாடம் இங்கே ஏதாவது படிச்சிருக்கிறோமா? சிம்சன் பற்றி பாடம் படிச்சதில்லை. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு சில நேரங்களில் நம்ம அங்கங்கே பாடம் எடுக்கிறதுனால எங்கே இந்த பாடம் எடுத்துன்ற நினைவு இருக்கிறதில்ல. ஸோ சிம்சன் என்ற தலைப்பில் நம்ம பாடத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, சிம்சனை பற்றி சிம்சோன் என்று சொன்ன உடனே உங்களுடைய நினைவுகளுக்கு என்ன சம்பவம் நினைவுக்கு வர்றது? சிம்சன் ஒன்றும் மஞ்சுநாத் பிரதருக்கு தெரியும், தெரியல தான் ஞாபகத்துக்கு வருது இல்லைங்களா? சிம்சன் அந்த வேசியாகிய தெலிலா கிட்ட ஒரு சிநேகமாக இருந்த அந்த சம்பவம் இல்லைங்களா? அதெல்லாம் வட்டி நம்ம பார்க்க போகிறோம். வேற ஏதாவது ஞாபகம் உங்களுக்கு? இல்லைங்களா? அதாவது சிஸ்டர் சொல்றாங்க, அதாவது சிம்சோன் ஒரு கழுதையுடைய தாடை எலும்பை கொண்டு எவ்வளவு பேர் அடிச்சாரு? 1000 பேரை கொன்றது இல்லைங்களா? ஒரு மனுஷன் 1000 பேர் என்ன செய்திருக்கிறாரு? கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அது பெரிய ஒரு அதிசயம் இல்லைங்களா? அதனால சிம்சன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அநேகமானவங்க எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, அவரை ஒன் மேன் ஆர்மி என்று சொல்வார். சிம்சன் என்ன சொல்லுவாங்க? ஒன் மேன் ஆர்மி அப்படின்னா ஒரு மனுஷன் ஒரு ஒரு படைக்கு சமமானவர். 1000 பேரை ஒரு தாடை எலும்பை கொண்டு அவர் அடித்த சம்பவம். அப்புறம் இன்னொரு சம்பவத்தை மறுபடியும் மஞ்சுநாத் சொன்னாரு. என்னங்க? சிங்கத்தை கொன்று அதிலிருந்து தேன் எடுத்து சாப்பிட்டது இல்லைங்களா? சிங்கத்தை கொன்றுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வரும்போது அந்த சிங்கத்துக்குள்ள என்ன இருந்துச்சுங்க? தேன் கூடு கட்டி இருந்தது. அதை அவரு எடுத்து சாப்பிட்டாரு. இதெல்லாம் நம்ம பாடத்துக்கு முக்கியமான விஷயங்களா இருக்கு. நம்ம பார்க்க போகிறது எல்லாவற்றையும். அப்புறம் வெரி குட் இல்லைங்களா? அதாவது 300 நரிகளை பிடிச்சிருக்கிறார் சிம்சன் இல்லைங்களா? சிம்சன் எத்தனை நரி பிடிச்சிருக்கிறாரு? 300 நரிகளை அவரு பிடித்து அதுல பந்தங்களை கொளுத்தி, அதோடைய வாலில் பந்தத்தை கொளுத்தி பெலிஸ்தருடைய வயல்வெளியில விட்டுட்டாரு. பெலிஸ்தருடைய வயல்கள் என்ன ஆச்சுங்க? எரிஞ்சு போனதாக நான் கூட பார்ப்பேன். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? எவ்வளோ நரி பிடிச்சிருக்கிறாரு? 300 நரி. நரி பிடிக்கிறது அவ்வளோ ஈஸியா? நரி பார்த்துருக்கிறோமா? என்ன ஓட்டம் கொடுக்க இல்லைங்களா? நம்மளால பிடிக்க முடியுமான்னு கேட்டால் நம்மளால ஒரு நாயை கூட நம்மளால பிடிக்கிறது கஷ்டம்தான். ஆனா அந்த மனுஷன் 300 நரிகளை பிடித்து என்ன செய்துக்கிறாரு? வயல்வெளியில விட்டு இருக்கிறார். இந்த சம்பவம் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வேற என்ன இன்சிடென்ட்ஸ்? வெரி குட். அதுவும் நமக்கு முக்கியமான ஒரு பாடமாக இருக்கு. சிம்சன் சொன்ன விடுகதை. சிம்சன் ஒரு விடுகதை சொன்னார் இல்லைங்களா? பட்சிக்கிரண்டத்தில் பட்சணமும் பலவானிடத்தில் மதுரமும் வந்தது என்று சொல்லி ஒரு விடுகதை அவர் என்ன பண்ணாரு? சொன்னார் இல்லைங்களா? அந்த விடுகதை யாராலையும் சொல்ல முடியல. 7 நாள் டைம் கொடுத்தாரு. 7 நாளைக்குள்ள நீங்க சொல்லணும். அப்படி இல்லைன்னாக்கா நீங்க என்ன பெட் வச்சாருங்க? விடுகதை சொல்றவங்களுக்கு 30 ட்ரெஸ் கொடுக்குறேன்னாரு, 30 மாற்று வஸ்திரம் கொடுக்குறேன்னாரு. ஆனா யாராலும் சொல்ல முடியல. ஆனா கடைசியில் என்னாச்சுங்க? அவங்களுடைய அந்த மனைவி இல்லைங்களா, அவங்க மூலமா அவர் என்ன பண்ணாங்க? தெரியல இல்லை, அவங்க ஃபர்ஸ்ட் அவருடைய ஒய்ஃப் இல்லைங்களா, ஆரம்பத்தில்
அவர் நேசித்த ஒரு தெலீலாவுடைய சிம்சனுடைய வாழ்க்கையில எத்தனை பெண்கள் வந்து போனாங்க. சிம்சனுடைய வாழ்க்கையில எத்தனை பெண்கள் வந்திருக்கு, அதுவும் நம்ம பார்க்க போறோம். சிம்சனுடைய வாழ்க்கையில எத்தனை பெண்கள் அவனுடைய வாழ்க்கையில வந்துட்டு போனாங்க. அதாவது அவரு லவ் பண்ணவங்க, நேசித்தவர்கள். முதலாவது அவருடைய வைஃப் திம்னால இருந்த அவருடைய மனைவி. ரெண்டாவது அவர் வேசிக்கிட்ட போறாரு. மூணாவதாக தான் அவரு தெலீலா கிட்ட போனதாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பைபிள்ல 3 ஸ்திரீகள், அதுல ஒரு ஸ்திரீ தான் அவரை அவரை காட்டி கொடுத்து பண்ணத்துக்காக அவர் என்ன செய்தாங்க, அவரை மொட்டடிச்சு அவருடைய பலத்தை அவரை பலவீனமாக்கி அவர் என்ன செஞ்சாங்க, பெலிஸ்தர்கிட்ட ஒப்பு கொடுத்த அந்த ஸ்திரீ தான் தெலீலா. மறக்க முடியாத ஒரு நபராக இருக்கிறார். அதுதான் மஞ்சுநாத் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் தெலீலா. ஏன்னா துரோகத்தை என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது இல்லைங்களா? நம்பிக்கை துரோகத்தை என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. நம்பி தூங்குனாரு தெலீலாவுடைய மடியில. என்னங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாருன்னா, அந்த கம்ஃபர்டபுள் ஸ்லீப் வரும் இல்லைங்களா? நமக்கு ஒரு பயம் இருந்தா மனசுக்குள்ள நம்மளால நிம்மதியா தூங்க முடியுமா? தூங்க முடியாது. ஆனா ஒரு பாதுகாப்பு உணர்வு நம்ம இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம ஒரு பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தா நமக்கு என்ன வரும், நிம்மதியா தூக்கம் வரும். நிறைய பேருக்கு சபைக்கு வந்தாதான் தூக்கமே வரும் இல்லைங்களா? ஏன்னா இங்க ஒரு பாதுகாப்பான உணர்வு நீங்க ஃபீல் பண்றீங்க. சபையில ஒரு பாதுகாப்பான உணர்வு இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த மாதிரி தூங்குவது வழக்கமாக இருக்கும். பிரியமானவர்களே, அப்போ சிம்சோன் தெலீலாவை எவ்வளவு நம்பியிருந்தாரு, எந்த அளவுக்கு நம்பியிருந்தாருன்னு நாங்க மடியில ஆழ்ந்த ஒரு நித்திரை செய்ததாக நம்ம பார்க்கிறோம். வேற ஏதாவது? நசரேய விரதத்தை அவர் கடைபிடித்த ஒரு மனிதராக இருக்கிறார் இல்லைங்களா? நசரேய விரதத்துடைய பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்துல தேவன் கொடுத்திருந்த அந்த நாசரேட் ஓ நசரே விரதம், அதுல திராட்சை ரசம், திராட்சை பழம், திராட்சை சம்பந்தப்பட்டது எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. எந்த சாவுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. தலைமயிரை சவரம் செய்யக்கூடாது, தலைமயிரை கட் பண்ணக்கூடாது, அதை வளர விடணும். இது ஒரு பொருத்தனை, இது ஒரு பொருத்தனை இல்லைங்களா? இவர் தாயின் வயிற்றில் உருவானதுல இருந்து என்னவா இருந்தாரு, இவர் லைஃப் டைம் நசரைட்டா இருந்தார். சில பேர் குறிப்பிட்ட நாட்கள் என்ன பண்ணலாம், பொருத்தனை செய்திருக்கலாம். நான் 1 மாசத்துக்கு என்ன பண்றேன், தலைமுடிய வளர விடுறேன், 1 மாசத்துக்கு நசரை விரதத்தை கடைப்பிடிக்கிறேன், திராட்சை ரசத்தை நான் சாப்பிடாம இருப்பேன் அப்படின்ற ஒரு பொருத்தனைகளை செய்து கொள்ள. இது நான் எது என்னாகமம் 6ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதனால வேதத்துல நம்ம பார்க்கும்போது நசரை விரதத்தை முழுமையாக வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த ஒரு நபர் யாருனாக்கா இந்த சிம்சோன். நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நீங்க ஏன் கேட்குறேன்னாக்கா, உங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு அதை பத்தி ஒரு நாலேஜ் இருக்கு, அந்த டெப்தா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகலாம். அப்பதான் புரிஞ்சிக்க முடியும். அதாவது ஒரு அவுட்லைன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், பைபிளை பத்தி ஒரு அவுட்லைன் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அதோடைய ஆழத்தை நம்மளால பார்க்க முடியும் இல்லைங்களா? வெளியே அவுட்லைனே தெரியல அப்படின்னாக்கா அதோடைய இன்டெப்த் நமக்கு எப்படி புரியும் இல்லைங்களா? சரியா முக்கியமானவர்களே. சரி, வேற ஏதாவது சம்பவம்? இன்னும் ஒரு 2-3 சம்பவங்கள் இருக்கு. சீக்கிரம் சொன்னீங்கன்னா நம்ம பாடத்துக்குள்ள நமக்கு என்ன பண்ணலாம். அதான் கரெக்ட். அவர் சாகும்போது 3000 பேரை சாகடிச்சாருன்னு சொன்னாங்க. எப்படி சாகடிச்சாரு, எப்படி சாகடிச்சாரு? அதுதான் முக்கியம் இல்லைங்களா? அதாவது அவர் இருந்த அந்த ஆடிட்டோரியம் இல்லைங்களா, அந்த ஒரு ஆடிட்டோரியம்ல ஒரு 3000 பேர் கூடியிருந்தார்கள். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் தான் அவருடைய லைஃபுடைய எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவருடைய வாழ்க்கையின் ஒரு முடிவு கட்டத்துல இல்லைங்களா, அவரை குருடாக்கி மாவரிக்க விட்டாங்க அவரை இல்லைங்களா? தெலீலா செய்த இந்த துரோகத்தினால அவரை பிடிச்சு பெலிஸ்தருங்க கண்ணை என்ன பண்ணிட்டாங்க, கண்ணை பிடுங்கிட்டாங்க. குருடாக்கப்பட்டு விலங்கிடப்பட்டு, பிரியமானவர்களே, அவ்வளவு பெரிய பலசாலி என்ன செஞ்சுக்கிறாரு, அவரு மாவரிச்சிட்டு இருந்தாரு. அதனால தேவனுடைய கடைசி ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணார், அவருக்கு உத்தரவு கொடுத்தார். அவர் வேடிக்கை காட்டுறதுக்காக ஒரு பெரிய அந்த சிம்சனை பிடிச்சது பெலிஸ்தருக்கு ரொம்ப பெரிய கொண்டாட்டமா இருந்துச்சு. அவங்க நினைச்சாங்க அவங்களுடைய கடவுள் தான் அவங்களுக்கு ஒப்பு கொடுத்தாரு அப்படின்ட்டு. கடவுள் தான் அவங்களுக்கு சிம்சனை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி தாகோனுக்கு அவங்க நன்றி சொல்றதுக்காக பெரிய ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் பண்ணாங்க. அந்த சமயத்துல சிம்சனை
என்ன செய்யணும்? சிம்சோனை அங்க வேடிக்கை காட்டுறதுக்காக அவரை கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல பெரியவர். ஒரு சிம்சோனுக்கு கடைசியா அவர் காட்டின ஒரு இரக்கம் இல்லைங்களா பிரியமானவர்களே? என்ன செஞ்சாரு? அவர் அதுக்கு பழி வாங்கினார். அவருடைய 2 கண்களுக்கு பழி வாங்கினார். அந்த 2 தூண்கள் என்ன செய்தாரு? அத தள்ளி அந்த 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 ஆடிட்டோரியமே அந்த கட்டடத்தை தாங்கக்கூடிய 2 தூண்களை தள்ளி அந்த அந்த பில்டிங் என்ன பண்ணார்? சாய்ச்சு தானும் அதோடு மடிந்து போனார். அவரும் சேர்ந்து செத்துட்டார் அதுல. பிரியமானவர்களே, அங்க வசனம் சொல்லுது அவரு நாங்க 3000 பேர் அந்த இதுல கொல்லப்பட்டார்கள். அவர் உயிரிழந்தவங்களை பாட்டிலும் சாகும்போது கொன்றவர்கள் ஒரு சோகத்தோட சிம்சனுடைய வாழ்க்கை அங்க முடியுது. ஆனா அவரு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினராக அவர் ஓட்டத்தை என்ன பண்ணிறாரு? முடிச்சார். இல்லைங்களா? அதான் ஏன் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம் அவரு ஓட்டத்தை வெற்றிகரமா ஓடி முடிச்சாரு? சிம்சன் ஒரு விசுவாச வீரர் என்று நம்ம எப்படி அவரை சொல்லலாம்? எதா? அதான் நம்ம பாடத்தின் ஆதாரம். அந்த பாடத்துடைய ஆதாரம் என்னங்க? ஹீப்ரூஸ் 11 சாப்டர் வெர்ஸ் 32. விசுவாச வீரருடைய பட்டியல் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாரு? எழுதுறாரு. அதுல யாரையும் கொண்டு வராரு? சிம்சோனு இல்லைங்களா? அங்க கிதியோனு, பாராக்கு, எப்தா, தாவீது, சாமுவேல் இவங்க எல்லாரையும் கொண்டு வரக்கூடிய நேரத்துல யாரையும் கொண்டு வராரு? சிம்சோனையும் கொண்டு வருகிறார். இல்லைங்களா? அப்பனா அவரு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய ஓட்டத்தை ஜெயமாக முடிச்சிருக்கிறார். தெரியுமா? அநேக தோல்விகள், அநேக பலவீனங்கள், ஏற்றத்தாழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில வந்தாலும் முடிவு எப்படி இருந்திருக்கு? வெற்றிகரமா முடியுது. அதுதான் முக்கியம் பிரியமானவர்களே. இல்லைங்களா? எப்படி ஆரம்பிச்சன்றது முக்கியம் கிடையாது. எப்படியெல்லாம் வாழ்ந்தோன்னு முக்கியம் கிடையாது. இல்லைங்களா? ஒரு காலத்துல நம்ம ஓஹோன்னு வாழ்ந்திருப்போம். ஆண்டவருடைய விஷயத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஒரு காலகட்டங்கள்ல நம்ம தாழ்ந்திருப்போம். ஆனால் முடிவு என்னவா இருக்கணும்? வெற்றியாக முடிக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் சிம்சனுடைய வாழ்க்கையில அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் பிரியமானவர்களே, வெற்றி முடிவு என்ன வந்துச்சு? வெற்றிகரமாக அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்ததாக நாம் பார்க்கிறோம். அதனால இந்த சிம்சன் அவருடைய பாத்திரம் பார்க்கும்போது அநேக பாத்திரங்கள் பைபிள் இருந்தாலும் சிம்சன் ரொம்ப ஒரு கலர்ஃபுல் ஒரு பிக்சர் அவருக்கு காட்டப்படுகிறார். இல்லைங்களா? ஏன்னாக்கா என்னங்க அவருடைய படவை என்னங்க அவர்தான். அவர்தான் என்னங்க கேப்டன், அவர்தான் சோல்ஜர். அவர்தான் கேப்டன், அவர்தான் சோல்ஜர். நான் கூட யாரையும் வச்சுக்கிறது இல்லை. இல்லைங்களா? கூட ஒரு படையெல்லாம் வச்சுக்கின்னு அவரு அவனுடைய யுத்தத்தை செய்யல. அவர் செய்த யுத்தங்கள் எல்லாமே ஒரு நபராக இருந்து அநேகமான யுத்தங்களை செய்து முடித்ததாக நம்ம வேதத்துல நாம வாசிக்கிறோம். சரிங்களா? பிரியமான சகோதர சரிகளே, ஆகையில இந்த சிம்சனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பெரிய ஒரு பாடமாக இருக்கு. நமக்கு முக்கியமா இருக்கு இல்லைங்களா? அவரை குறித்து படிக்கிறது அவசியமா நமக்கு? அவசியமான்னு கேட்டா, அநேகர் என்ன நினைப்பாங்கனாக்கா, நிறைய பேர் ஒரு மனுஷன்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்களை தான் நெகட்டிவ் விஷயங்களை தான் பார்ப்பாங்க. அநேகருடைய பார்வை என்னவா இருக்கும்? மற்றவங்க கிட்ட இருக்கிற தவறுகளை தான் பார்ப்போங்க. ஆனா ஒரு மனுஷங்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களும் ஒரு மனுஷன் அப்படிதான் பிரியமானவர்களே. மனிதர்கள் அப்படின்னாலே என்ன இருக்கு அவங்க கிட்ட? நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஆனா நம்முடைய பார்வை எது மேல ஃபோக்கஸ்டா இருக்கணும்? அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா மனிதன் இயல்பான சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர் இது பண்ணிட்டாரு, சிம்சன் இப்படி பண்ணிட்டாரு, ஒரு வேசிக்கிட்ட போயிட்டாருன்னு தான் அநேகர் பார்ப்பாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்த விசுவாசம், தேவன் மேல அவருக்கு என்ன இருந்துச்சுங்க? விசுவாசம் இருந்துச்சு. ஜெபம் பண்ணியிருப்பாரா? ஜெபம் பண்ணியிருப்பாரா? கடைசியில் ஆண்டவர்ட்ட என்ன பண்றாரு? ப்ரேயர் பண்றாரு. அந்த விரதத்தை கடைபிடிக்க முடியுமா? அவர் பண்ணிக்கினார் இல்லைங்களா அந்த விரதம்? அந்த நசரேய விரதம் பிரியமானவர்களே, அது ரொம்ப டஃப் இல்லைங்களா? அதை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. தன் சுயத்தை கட்டுப்படுத்திக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஆண்டவருக்காக அதை பாருங்க, அது கூட ஆண்டவர் வந்து சிம்சன்கிட்ட சொல்லல. சிம்சனுக்கு என்ன பண்ணல? நீ வந்து நசரேய விரதத்தை கடைபிடிக்கணும்னு அப்படி என்ன பண்ணல அவரு? தேவன் சிம்சன்கிட்ட சொன்னாரா? யார்கிட்ட சொன்னாரு? அவங்க அம்மா கிட்ட. அவர் பொறுக்கவே இல்லை. தாய் வயிற்றில் இருக்கும் போதுலேருந்து அது என்ன பண்ணாரு? அப்பவே ஃபாலோ பண்ணிட்டார் பாருங்க. இல்லையா? எனக்கா சொன்னாரு? நிறைய பேர் இல்லைங்களா, எங்க அப்பா அம்மாவுக்கு தானே சொன்னாரு. நான் ஏன் ஃபாலோ பண்ணணுன்ட்டு இல்லாம, இல்லைங்களா? அவங்க அம்மா பிறந்தவன என்ன சொல்லியிருப்பாங்க அவருக்கு? இந்த விரதத்தை பத்தி சொல்லி குடுத்துருப்பாங்க. இல்லைங்க, நீ வந்து ஒரு
நீ ஒரு நசரையன், நீ திராட்சரசம் குடிக்க கூடாது, எந்த சாவால உன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, நீ என்ன இருக்கணும், உன் தலைமயிர நீளமா வளர விடணும். அது கட் பண்ணவோ ஷேப் பண்ணவோ இல்லைங்களா, நம்ம பண்றோம் இல்லைங்களா, டிசைனா கட்டிங் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் சிம்சனுடைய வாழ்க்கையில இருந்ததே இல்லை இல்லைங்களா. தான் பிறந்த நாள்ல இருந்து தலைமுடி அவரு ஏர் கட் பண்ணியிருப்பாரா? ஏர் கட்ட பண்ணலங்க பிரியமானவர்களே இல்லைங்களா. தன்னுடைய அந்த ஒரு குழந்தை பருவத்திலயோ இல்லை ஒரு வாலிப பருவத்துல தன்னை அலங்கரிக்கணும், அந்த ஸ்டைல் பண்ணுன்ற ஒரு ஆசை இருக்கு இல்லைங்களா. அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறார் அவரு? தேவனுக்காக வெறுத்து இருக்கிறார். வெறுத்து அதை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமானதா இருக்குது. ஆகல நம்ம தெளிவா நம்ம சொல்லலாம், சிம்சனுடைய வாழ்க்கையில இதை தான் நம்ம அநேகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா பிரியமானவர்களே. அகல தான் அவருடைய அப்போஸ்தலன் பவுலுடைய பார்வை தான் இருந்திருக்கு. பவுல் என்ன பார்த்துக்கிறாரு? தேவன் பார்க்குற மாதிரி அவர் பார்த்ததுனால தான் அவருடைய அந்த லிஸ்ட்ல யாருடைய பேர் எடுத்துனாரு? அதான். அப்படிதான் நம்மளும் பார்க்கணும் அன்புக்குரியவர்களே. அதான் ஆண்டவர் சொல்றாருங்களா, நான் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்கேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்றதை நாம் பார்ப்போம். சரி, அன்புக்குரியவர்களே, இந்த சிம்சோனை குறித்து நாம் பார்க்கும்போது தேவனால தேர்வு செய்யப்பட்டவர், ஒரு விசேஷமான ஒரு பாத்திரமாக இருக்கிறார் இல்லைங்களா, ஒரு ஸ்பெஷல் வெசல் இவர் அப்படின்னு என்னன்னு பார்க்கும்போது, இவர் பிறக்குது முன்னதாகவே இவருடைய என்னங்க பேர் முதலாக சொல்லப்பட்டிருந்தது. அவருக்கு என்ன பேரை வைக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஸ்பெஷல் சூசன் வெசல்ஸ் இல்லைங்க. இந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள் நம்ம பைபிளில் பார்க்குறோம் இல்லைங்களா. பிறக்கிறது முன்னாடியே அவங்களுக்கு என்னங்க பேர் வச்சிருப்பாங்க இல்லைங்களா பெரியமானவர்களே. ஆண்டவர் இந்த பேரை தான் வைக்கணும். அப்படி சொல்லப்பட்ட அநேகர்கள்ல இல்லைங்களா யார் இருக்கிறாரு? ஈசாக்கு, நமது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஈசாக்கு குறித்து நம்ம பார்க்கும்போது இல்லைங்களா, இதே மாதிரி ஒரு சிமிலாரிட்டி தான் அவங்களுக்கும் இல்லைங்களா. ஈசாக்குடைய அப்ரஹாமும் சாராலும் வயசானவங்களா இருந்தாங்க, குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாம மலடியாக இருந்த போது நாங்க அவங்களுக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக பிறந்தவர் தான் ஈசா, ஒரு ப்ராமிஸ்டு சன். அதே போலவே இந்த சிம்சன்களை பார்க்கும்போது பிரியமானவர்கள் ஒரு வாக்கு தத்தத்தின் மகனாக இருந்தாரு. அதே நேரத்தில் அது மாத்திரம் இல்லை, அவர் ஒரு நசரைய விரதத்தை கடைபிடித்தவராக, ஒரு பொருத்தனை செய்ய ஒரு பொருத்தனை ஆரம்பத்திலே கடைபிடித்தவராக. இதே லிஸ்ட்ல தான் யாரெல்லாம் வராங்க, அதே மாதிரி ஒரு லிஸ்ட்ல சிமிலாரிட்டி ஒரு இல்லைங்களா. போன வாரம் கூட நான் பிரதர் எடுத்தார் இல்லைங்களா, அந்த ஒத்துமைகள். போன வாரம் யாரை பார்த்தாங்க? போன வாரத்தை ஒரு பாடம் படிச்ச இல்லைங்களா, தானியலுக்கும் யோசேப்பையும் தானியலையும் கம்பேர் பண்ணார்ல. அவனுடைய வாழ்க்கையில நடந்தது போலவே, யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது போலவே யாருங்க தானியுடைய வாழ்க்கை ஞாபகம் இருக்கா? இருக்குங்களா? ஆமா. அதே மாதிரிதான் இதே மாதிரி ஒரு சிமிலாரிட்டி ஒரு பாத்திரங்கள் பைபிள சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 2 3 பாத்திரம் இதே மாதிரி இருக்கிறான். சிம்சோனை போலவே வயசான அப்பா அம்மாவுக்கு பிறந்து, சிம்சோனை போலவே சில பொருத்தனைகளோடு பிறந்து பாருங்க மஞ்சுநாத் சொல்லலாம். என்னங்க யோவான் ஸ்நானகன், வேற யாராவது முன்னே அது யாரும் இல்லைங்களா? யோவான் ஸ்நானகன் கூட நாம் பார்க்கும்போது சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்தவங்க. எலிசபெத் வயசானவங்களா, 2 பேரும் வயதானவங்களா இருந்தாங்க, குழந்தை இல்லாத மலடியா இருந்தாங்க. ஆனா என்னாச்சுங்க, ஒரு ப்ராமிஸ்டு சன் இல்லைங்களா, ஜான் தி பேப்டிஸ்ட் பிறந்ததாய் பார்க்கிறோம். முன்னாடி வேற யாராவது? சாமுவேல். முன்னாடி இருக்கு, நீங்க பார்த்து காப்பி பண்ணி சொல்லலாம். யாருங்க? சாமுவேல் தீர்க்கதரிசி கூட அன்னாளுடைய பொருத்தனை. பிரியமானவர்களே, இன்னொரு ஒரு சிமிலாரிட்டி இருக்கு இந்த 2 பேருக்குமே. இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா யாருங்க? சிம்சோன் அப்புறம் சாமுவேல் 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கிறான். அதாவது என்ன சொல்றாங்க ஹிஸ்டரினா, பைபிள்ல ஒரு 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 ஸ்ட்ராங் ரெக்கார்டு இல்லை. ஆனா ஜிவிஷ் ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, சாம்சன் பிறந்த காலகட்டத்தில் தான் அன்னாள் தன்னுடைய ஒரு குழந்தைக்காக என்ன செஞ்சுக்கிறாங்க, பொருத்தனை செய்திருக்கிறான். ஏன்னா சாம்சனுக்கு நெக்ஸ்ட் யார் தான் வர்றாருனாக்கா சாமுவேல் தான் வர்றாரு. அந்த ஜட்ஜஸ் பீரியடுடைய ஒரு நியாயாதிபதியுடைய காலங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது இல்லைங்களா. அதனால இதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஓவர்லாப்பிங் பீரியட் அப்படின்னு கூட
சில ஸ்காலர்ஸுங்க சொல்றாங்க. அதாவது சிம்சோன் சாமுவேல் சிம்சன் இருந்த காலத்துல சிம்சன் சாகும்போது யார் இருந்திருக்கிறா அப்படின்னும் போது யார் இருந்திருக்கிறாரு? சாமுவேல் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஒரு டீனேஜ்ல அவர் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி ஸ்காலர்ஸ்க்கு அது கணக்கு போடுறாங்க. அதாவது என்ன ஆதாரத்தை சொல்றாங்கன்னா, இதை கண்மூடி பதமா சொல்லல. அதாவது பெலிஸ்தியர்கள் இவங்களை 40 வருஷம் ஆண்டாங்க இல்லைங்களா? பெலிஸ்தர் கையில தேவன் என்ன பண்ணாரு? இவங்களை ஒப்பு கொடுத்தார். இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துல கொண்டு சேர்க்கப்பட்ட பிறகு தேவன் அவங்களுக்கு யாரை ஏற்படுத்தினாரு? நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். அவங்களை வழி நடத்துறதுக்காக ஜட்ஜஸ்களை ஏற்படுத்தினாரு. ஆனா இந்த இஸ்ரேல் மக்களுடைய புத்தி எப்பவுமே என்ன மாதிரி புத்திங்க? வழுவி போகிற ஒரு சந்ததியாகும். வழுவி போகிற சந்ததினா ஒரு ஸ்டேபிள் கிடையாது இல்லைங்களா? இன்னைக்கு விசுவாசத்தில் இருப்பாங்க, அடுத்த நிமிஷமே விசுவாசத்தை விட்டு பல மைல் தூரம் நாயிட்டு இருப்பாங்க, வழுவி போயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அதை நம்ம பார்க்குற வேதத்தில் முழுவதுமா அவங்களுடைய ஹிஸ்டரி நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்க. மோசஸ் இப்போதான் செங்கடலை பிளந்து இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் 10 வாதைங்க. செங்கல்கிட்ட வந்த உடனே என்ன ஆச்சுங்க? உடனே அவங்க முறுமுறுப்பு ஆரம்பிச்சிச்சு. என்ன சொன்னாங்க? எகிப்துல கல்றையிலன்னா எங்களை இங்கே கூட்டின்னு வந்து சாகடிக்க கொண்டு வந்தேன்னு சொல்லி பொருளும் ஆரம்பிச்சாங்க. உடனே செங்கடல தேர் என்ன பண்ண ரெண்டா பிளந்து அவங்கள வழி நடத்துறாரு. அங்க போன உடனே முறுமுறுப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னங்க, தண்ணி இல்லை, எங்களை தாகத்துல சாவடிக்க வந்த. இப்படி அந்த மக்களுடைய விசுவாசம் ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. நம்மள ரொம்ப ஸ்ட்ராங் இல்லைங்களா விசுவாசத்துல? நம்மள மாதிரி விசுவாசத்துல யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கா? பிரியமானவர்களே, இருந்தா ரொம்ப, ஏன்னா தேவன் அதான் எதிர்பார்க்கிறார் இல்லைங்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்குதுன்னாக்கா ஃபெய்த். அதான் அவர் என்ன பண்ணும்? அவரை பிரியப்படுத்தும். தேவனை பிரியப்படுத்தக்கூடியது என்னன்னாக்கா தேவனை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், பலமாக விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா இவங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். இவங்கெல்லாம் யாரும் கேட்டீங்க அன்புக்குரியவர்களே? விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். அகையில யோவான்ட கூட சொல்லும் போது சொல்றார், 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இல்லைங்களா? பிரியமானவர்களே, ஃபெய்த் பிரிங்ஸ் விக்டரி. ஜெயத்தை என்ன பண்ணும்? கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதில் அன்பானவர்களே, இந்த சிம்சோன் ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக பிறந்தவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, சிம்சனுடைய அம்மா பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சிம்சனுடைய அம்மா பேர் என்ன? சிம்சனுடைய அம்மா பேர் பைபிள்ல சொல்லப்படல. மனோவா அவருடைய அப்பா பேர் இருக்கு. அவருடைய அப்பா பேரு மனோவா. அவருடைய மனைவி தான் இந்த இந்த யாருங்க? இவங்க அம்மா, அவங்களுடைய அம்மா இல்லைங்களா? சரி, வயசான காலகட்டத்தில் சிம்சோன் என்ற ஒரு பாத்திரத்தை தேவன் ஏன் கொண்டு வந்தார்? கொண்டு வந்ததுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தரை முறியடிக்கணும் இல்லைங்களா? அதாவது இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் தேவன் என்ன செய்வாருனாக்கா, அந்நிய ஜனங்க கிட்ட என்ன செஞ்சிருவாரு? அவங்கள ஒப்பு கொடுத்துருவார், தேவன் விட்டு விலகிக்குவார் இல்லைங்களா? இவங்க எது வரைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க, அது வரைக்கும் தேவன் அவங்கள வழி நடத்துவாரு. எப்போ அவங்க தேவனை விட்டு வழி விலகிறாங்களோ அப்போ தேவன் என்ன செய்வாரு? அந்நியர்கள் கிட்ட ஒப்பு கொடுப்பார். அந்நியர்கள் அவங்களை என்ன செய்வாங்க? ஒடுக்குவாங்க, அவங்கள ஒடுக்குவார்கள் இல்லைங்களா? எப்படி பிரிட்டிஷர்ஸ் இந்திய மக்களை ஒடுக்குனாங்க இல்லைங்களா அவங்க வாழ்ந்த நாட்கள்ல? அந்த மாதிரி அவங்க கீழே அடிமைகளாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் அவங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அவங்களுக்கு ஏற்படுத்தின ஒரு நியாயாதிபதி தான் யாருங்க? இந்த சிம்சோன். ஃபர்ஸ்ட் நான் வாசிக்கலாம் வாங்க, ஃபாஸ்டா படிங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சேரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை இல்லாத மலடியா இருந்தார். பாருங்க, அவங்க பேர், அவருடைய சிம்சன் அம்மா பேர் கொடுக்கப்படல. யாரு இவரு? எந்த கோத்திரத்தான் இவரு? சிம்சன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்?
தான் கோத்திரத்தை சேர்ந்தவர், தான் வம்சத்தான் ஆகிய சேரா ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனவா. அப்படியே மனைவி என்ன இருந்தாங்க, மலடியாக இருந்தால். இந்த இதெல்லாம் நீங்கள் ஹிஸ்டரியில் நீங்கள் படிச்சுக்கோங்க இல்லைங்களா. 13ஆம் அதிகாரத்துல இருந்து சிம்சனுடைய சரித்திரம் வந்து நமக்கு 16ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன ஆகுது, தொடருது இல்லைங்களா. பிரியமானால அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் என்ன செய்யுங்க, இதை நீங்கள் படிச்சுக்க. முழு 3-4 சாப்டர்ஸ் ஃப்ரம் 13 to 16 வரைக்கும் இருக்குது. நீங்கள் அதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் வரையும் ஓரலாக சில வசனங்களை மாத்திரம் நம்ம படித்து நம்ம கடந்து போவோம், ஏன்னா நமக்கு நேரம் பத்தாது அதுக்குள்ளது. சரி, பிரியமான சகோதரர்ல அகல மலடியா இருந்த மனோவாவுடைய மனைவிக்கு தேவன் என்ன பண்ணாரு, ஒரு வாக்குத்தத்தமா கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளை தான் யாரு, இந்த சிம்சன். கர்த்தருடைய தூதன் அவருக்கு தரிசனம் ஆயிட்டு என்ன செய்றாரு, நீ வந்து ஒரு குமாரனை பெறுவாய், நீ என்ன செய்யணும், அவன் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் அவன் வந்து நசரணையாக இருப்பான் அப்படின்னு சொல்றான். 5ஆம் வசனம் படிங்க சிஸ்டர், 5th verse. நீ கர்ப்பம் தரித்து ம். ஒரு குமாரனை பெறுவாய். ம். அவன் தலையின் மேல் சவரக்காரன் கத்தி படலாகாது. ம். இந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். ம். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பாருங்க அன்புக்குரியவர்களே, அகல சிம்சோன் என்ற ஒரு பாத்திரத்தை தேவன் கொண்டு வரதுக்கான காரணமாக இருக்கு. என்ன மெயின் ரீசன்னா, பெலிஸ்தருடைய அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கத்தோடு. அப்புறம் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அவனுக்கு என்ன கொடுப்பாரு, தாயின் வயிற்றில் நாங்க பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேன், லைஃப் டைம் நாசரைட்டை கடைப்பிடிச்சவர். இதை குறித்து நீங்கள் என்னாகமும் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு, நீங்கள் வீட்டில் போய் படிங்க. நஸ்ர விதத்துடைய கண்டிஷன்ஸ் இல்லை, நஸ்ர விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும், யாரெல்லாம் கடைப்பிடிக்கணும், எல்லா டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கு. நீங்கள் அதை என்ன பண்ணுங்க, படிச்சுக்க. அப்படிப்பட்ட ஒரு விரதத்தை கடைபிடித்தவர் தான் இந்த சிம்சோன். சிம்சோன் என்ற பேருக்கு என்ன அர்த்தம், சிம்சோன் என்ற பேருக்கு என்ன அர்த்தம், இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா சாம்சன் அப்படின்னா என்ன மீனிங்கு, அக்கார்டிங் டு கன்கடன்ஸ், ஸ்ட்ராங்ஸ் கன்கடன்ஸ், சன்லைட் என்று அர்த்தம். சிம்சன் என்ன அர்த்தங்க, சன்லைட், சூரிய ஒளி என்ற அர்த்தத்தை தரக்கூடியதா இருக்குது சிம்சோன் என்ற பேருக்கான அர்த்தம் நம்ம பார்க்கலாம். சரி பிரியமானவர்களே, இது சிம்சனுடைய அந்த பிறப்பின் ஒரு சரித்திரம் 13ஆம் அதிகாரத்துல இருக்கு. 13ஆம் அதிகாரத்துல அவர் எப்படி அவர் பிறந்தத விஷயத்தை குறித்து என்ன பண்றாங்க சொல்லப்பட்டிருக்கு. வசனம் வாசிங்க, 24ஆம் வசனத்தை வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பாருங்க பிரியமானவர்களே, கவனிங்க, அந்த பிள்ளை நாங்க ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால், அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, சிம்சோனுக்கு உரிய எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனு அவர் கொடுத்திருந்தாரு. ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு குழந்தையாக பெறுகிறார். இவர் வளர்ந்துட்டார், இப்போ ஒரு வாலிப பருவத்துக்கு ஆயிட்டார், இப்போ குரோ ஆயிட்டாரு. இப்போ அவருடைய மினிஸ்ட்ரி, அவருடைய மிஷன் என்னாவது ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய மிஷன் அவருடைய ஊழியம் இப்போ ஆரம்பிக்கப்படுது. என்ன ஊழியம் அப்படின்றத தொடர்ந்து வாசிக்கலாம். வாங்க 25ஆம் வசனத்தை வாசிங்க, 25th verse. அவன் சோராவுக்கும் எஸ்தாவுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்திலே இடுகையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ தூக்கினார். சரிங்களா. இப்போ சிம்சனை கர்த்தருடைய ஆவி என்ன செய்து அவரை ஏவுது. கர்த்தருடைய ஆவி என்ன செய்து அவரை ஏவுது. எதுக்காக ஏவுது, எங்க போக சொல்லி ஏவுது அப்படின்னு பார்க்கும்போது, அவரு திம்னாத்துக்கு போக சொல்லி ஏவுது. அதனால சிம்சன் எங்க போறாருன்னா திம்னாத்துக்கு போறாரு. திம்னாத்ன்ற ஒரு ஊரு, இது பெலிஸ்தருடைய ஊருங்க. பெலிஸ்தருடைய ஒரு பட்டணத்துல இது ஒரு ஊரு. அந்த ஊர்ல ஒரு அழகான ஒரு பெண் இருக்கு. அந்த பெண் அவரு பார்த்து அது மேல என்ன பண்ணிட்டாரு, அளவு கடந்த ஆசை வச்சுட்டார். கண்டதும் வருது இல்லைங்களா, நிறைய பேருக்கு கண்டதும் காதல், பார்த்த உடனே பிடிச்சு போச்சு இவருக்கு இல்லைங்களா. அங்க வசனம் வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர், பாஸ்டா படிங்க சிஸ்டர், டைம் பார்த்தாது. திப்னாவுக்கு போய் திப்னாவிலே பெலிஸ்தேரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தாயையும் தகப்பனையும் நோக்கி, பார்த்த உடனே என்னன்றாரு, முடிவு பண்ணிட்டாரு,
இந்த கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டணும் அப்படின்ச்சு இல்லைங்களா. பிடிவாதமாகிறாரு. எந்த டீட்டில் விசாரிக்கல. அது நமக்கு சூட்டபிளான ஒரு பொண்ணா, இல்லை நம்ம வேதம் என்ன சொல்லுது? இஸ்ரேல் மக்களுக்கு தான் கொடுத்த கட்டளைன்னா, அந்நிய ஸ்திரீகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கல்யாணம் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை தான் கல்யாணம் பண்ணணுன்றது ஆண்டவருடைய கட்டளை. இதை பற்றி எல்லாம் பேக்ரவுண்ட் பற்றி எல்லாம் ஒன்றுமே சிந்திக்கல. பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறார். உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுங்க, எனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா அந்த பொண்ணு நம்ம ஜாதியை சேர்ந்தது இல்லை, இஸ்ரேல் பெண் இல்லையா, நீ இஸ்ரேல் பெண்கள் எவ்வளோ அழகானவங்க இருக்காங்க. நிறைய பேருக்கு அப்படித்தான் இல்லைங்களா? கண்ணு என்னங்க, இஸ்ரேல் தான், யூதர்கள் தான் அழகுல இல்லைங்களா ரொம்ப சிறந்தவங்க. பைபிளாக தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. நீங்கள் பைபிள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் யாரெல்லாம் ரெபேக்கா, சாரா 65 வயசுலயே அவ்வளோ அழகாக இருந்திருக்கிறாங்க, 65 இயர்ஸில். அப்புறம் யாருங்க, ரெபேக்கா, ராக்கேலு, இவங்களெல்லாம் பைபிள்லாம் சொல்லுது சௌந்தரியமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி எஸ்தர் சொன்னது போல இல்லைங்களா. ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு இவர் யார் மேலே கண் வைக்கிறாரு? ஒரு பெலிஸ்திய பெண் மேலே கண்டு. அதில் அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா பிரியமானவர்களே, இது தேவனுடைய ஒரு செயலாக இருந்துச்சு. வாசிங்க, 4 வசனம் வாசிங்க, 4th verse. அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்தில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். பாருங்க, கவனிங்க பிரியமானவர்களே, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, வசனங்களை கவனிங்க. அப்பதான் உங்களுக்கு இதோடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இது லிட்டரல் ஹிஸ்டரி நம்ம ஸ்டோரி படிச்சிடலாம், அதுக்கப்புறம் அதோடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா அன்பானவர்களே. இப்போ அங்க என்ன நடக்குது? போறாரு. இது யாருடைய செயலா இருக்குன்னா, இது கர்த்தரின் செயல். தேவன் தான் அந்த பெண்ணை இவர் பார்க்கறதுக்கும் அந்த பெண்ணு மேல ஆசை வர்றதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் யாரு தான்? தேவன் தான். எதுக்காக? பெலிஸ்தர்கிட்ட சண்டை போடுறதுக்கு என்ன வேணும்? முகாந்திரம் வேணும், ரீசன். பிரியமான இல்லை, அதுதான் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு ரீசன் கிடைச்சா போதும் இல்லைங்களா. என்னங்க, பெலிஸ்தர்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க இல்லைங்களா. இப்போ கூட நடந்துங்கிற யுத்தம் கூட என்னங்க, நேற்று கூட ஒரு நியூஸ் என்னன்னாக்கா, என்னடா இவ்வளோ நாள் ஆகி 2 வருஷம் ஆகி கூட இஸ்ரேலால் பணிய கைதிகளை காப்பாற்ற முடியலையா இல்லைங்களா. பணிய கைதி பிடிச்சின்னு போயிட்டாங்களா அமாசு, அவங்கள காப்பாற்ற முடியலையான்னு கேட்டால் பிரியமானவர்களே, அவங்களால முடியும். அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? பிடிச்சின்னு போனாங்கல்ல. பாரு, எந்தெந்த லீடர் எங்கெங்க இருக்கிறான்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி அடிக்க தெரிஞ்ச இஸ்ரேலுக்கு பணைய கைதிகளை எங்கே ஒழிச்சு வச்சுக்கிறாங்கன்னு தெரியாதா? நல்லாவே தெரியும். அவங்கள மீட்டுட்டு வந்துட்டாங்கனாக்கா சண்டை போடுறதுக்கு என்ன இருக்காது, சான்ஸ் இருக்காது, காரணமே இருக்காது. உலக நாடுகள் என்ன பண்ணும்? எதுக்குப்பா சண்டை போட்டுங்கிற சும்மான்னு கேட்கும். ஆனால் எங்கள் பணைய கைதிகள் என்ன பண்ணுங்க, ஜனங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னா விட்டுட்டாங்கனாக்கா பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் பாருங்க, இஸ்ரேல் அதில் விடல. காரணம் என்னன்னாக்கா, நாங்கள் பெலிஸ்தர்களை, இந்த பாலஸ்டைன்ஸு அதெல்லாம் யாருக்கு சொந்தம்னா இஸ்ரேலுக்கு சொந்தம். இது அப்பந்தே இருக்கு பிரியமான சகோதர சரிகளே. இங்க கூட நம்ம பார்க்கும்போது இது இந்த பெண்ணு மேல இருக்கு ஆசை வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கு? பெலிஸ்தர்கள் மேல யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு முகாந்திரம் தேவை, ஒரு ரீசன் வேணுமா இருக்கு. அதனால சரி போயிட்டு ஓகே அப்படின்ற போற வழியிலேயே திம்னாத்துக்கு போகும்போது இவர் என்ன பண்றாரு, ஒரு சிங்கம் அவருக்கு எதிர்படுது. அது என்ன செய்றாரு, அதை ஒரு ஆட்டுக்குட்டியை சாகடிக்கிற மாதிரி சாகடிச்சிட்டு, அப்பதான் அவருடைய பவர் என்னங்க வெளிப்படுது இல்லைங்களா. சிங்கத்தை சண்டை போட முடியுமா? சிங்கத்து கூட போடுற மஸ்து இல்லைங்களா. என்னங்க, நம்ம போட்டுங்கிற ஒரு பெரிய சிங்கத்துக்கு சண்டை போட்டுன்னு தான் இருக்கிறோம் டெய்லி. எது அந்த கெர்ஜிக்கிற சிங்கம் இருக்குங்களா, எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுத்துது இல்லைங்களா. சண்டை போடுறீங்களா, இல்லை காம்ப்ரமைஸ் ஆயிட்டுக்கிறோம்? காம்ப்ரமைஸ் ஆயிடலாம், 2 பேரும் என்ன பண்ணலாம், உன் வழியிலே நான் வரேன், என்ன பண்ணாத அப்படின்னு இருக்கிறோமா, இல்லை சிங்கத்தை எதிர்த்து போர் செய்கிறோமா? சிம்சன் அதான் பாருங்க பிரியமானே, சிங்கத்தை கண்டு பயந்து ஓடாம என்ன செஞ்சாரு, தன் கையில ஒண்ணுமே இல்லாமல் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல அதை கிழித்து போட்டு போயிட்டான். ஏன்னா என்ன எங்க போயின்னுக்கிறாரு, ஒன்னு
பொண்ணு பார்க்கும்போது சில பேருக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். சில பேர் அப்படிதான் பைக்ல உட்காந்துக்குவாங்க, எந்த பொண்ணுங்க உட்காந்து இவர் வண்டி ஓட்டத்தை பார்க்கணும், வீரத்தை அப்பதான் காட்டுவார் அப்படியே. அந்த மாதிரி நிறைய பேருக்கு. சிம்சனுக்கு அதுதான் பிரியமானவர்களே. இப்ப யாரை பார்க்க போறாரு? என்ன பார்க்க போறாரு இல்லைங்களா? அதனால அவர் அந்த சீன்ல போகும்போது சிங்கம் எதிர்படுது, அதை அவரு ஒரு சிங்கத்தை அவர் ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுறது போல கிழிச்சு போட்டுட்டு போறார். சரி, போய் அங்கே அந்த பெண்ணை பார்த்து என்ன பண்றாரு? கல்யாணம் பண்றாரு. ஒரு வசனம் சொல்லு பாருங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லு, படிங்க. அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான். ம். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தாள். பாத்தீங்களா? அந்த பெண்ணோட பேசினா அந்த பெண் எப்படி இருந்துச்சுங்களா? சிம்சோனுடைய கண்ணுக்கு பிரியமான. நிறைய பேர் சொல்லுவாங்க கண்ணை நம்பாதன்ட்டு இல்லைங்களா? ஏன்னா கண்ணு நம்ம என்ன பண்ணோம்? ஏமாத்திடும். சௌந்தர்யம்னாங்க அது வஞ்சனை உள்ளது, அதனால அதை அந்த கண்ணை நம்பாதன்னு சொல்லலாம் இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, சிம்சன் அப்படிதான் பார்த்து என்ன வச்சுக்கலாம், அவர் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தது. அதனால இப்ப அந்த சிங்கத்தை கிழிச்சு போட்டு வர்றார் இல்லைங்களா? சில நாளைக்கு பிறகு அவர் கழிந்து போகும்போது அந்த சிங்கத்துடைய உடல்ல, அந்த செத்து போன சிங்கத்துடைய உடல்ல என்ன இருந்துச்சுங்களா? தேன் கூடு கட்டி இருந்தது. 8ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 8th சில நாளைக்கு பின்பு ம் அவன் அவளை விவாகம் பண்ண ம். திரும்ப வந்து ம் சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழி விலகி போனான். ம் இதோ சிங்கத்தின் உடலுக்குள் தேன் கூட்டமும் ம். தேனும் இருந்தது. ம். அ- பாருங்க, அந்த சிங்கத்துடைய உடல்ல என்ன இருந்துச்சுங்களா? தேன், என்ன இருந்துச்சுங்களா? தேன். தேனும் தேன் கூட்டமும் தேனும் இருந்தது. அந்த தேன் எடுத்து வழியிலெல்லாம் சாப்பிட்டுனே போறாரு இல்லைங்களா? தேன் நல்லா ஹெல்த்திங்க பிரியமானவர்களே. என்ன கொடுக்காது? பலம் கொடுக்கும், ஸ்ட்ரென்த். எலும்புக்கெல்லாம் அது அது ஸ்ட்ரென்த்னு பைபிள்ல வசனம் இருக்குது. தேன் என்னங்களா? ஆனா அதை எப்படி சாப்பிடணும்? கெடிச்சிச்சுன்னு எல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது. தேனை கண்டால் எப்படி சாப்பிடு? அளவோடு சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டா வாந்தி பண்ணிடுவேன்ட்டு பைபிள்ல இது சொல்லாங்களா? மிஞ்சினால் அமிர்தம் கூட என்ன ஆயிடும்? பாயசம் ஆயிடும். அதனால தேன் கெச்சிச்சுன்ட்டு இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. ஆனா தேன் ஆரோக்கியத்துக்கு நல்லது, பைபிள் வசனம் சொல்லுது. அது எலும்புக்கெல்லாம் என்ன கொடுக்கும்? ஸ்ட்ரென்த் கொடுக்கும். பைபிள்லயே வசனம் இருக்குது. நம்ம பார்க்குற வேற யாராவது தேன் சாப்பிட்டு பலம் பட்டுக்கிறாங்களா? யோபா, இவருடைய சாப்பாடு கூட ஜாந்தி பேப்டிஸ்ட் சாப்பாடு கூட தேன் தான் இல்லைங்களா? காட்டு தேனை சாப்பிட்டதுனால தான் அவர் அவ்வளோ ஹெல்தியாக இருந்திருக்கிறார். வேற யாராவது? யோனத்தான் இல்லைங்களா? சவுல் என்ன பண்றாரு? யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு ரூல் போட்டு வச்சிருப்பார் இல்லைங்களா? யாருன்னா சாப்பிட்டீங்க, சண்டை முடிகிற வரைக்கும் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்க சத்துருவீங்க அப்படின்னு சொல்லி ரூல் போட்டாரு. யோனத்தான் தெரியாமலே தேன் கூட்டு ஒழுகிருங்க சாப்பிட்டுறாரு. படிச்சுக்கிறீங்களா? சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சுங்களா? வசனம் சொல்லுது, அவர் ஃபுல் ஒரு எனர்ஜி வந்துச்சுங்க. ஒரு எனர்ஜி வந்துச்சு தேனை சாப்பிட்ட உடனே. சரி பிரியமானவர்களே, அதனால நம்ம பைபிள் தேனை குறித்து ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, அதை சாப்பிட்டுட்டு அவர் வழியில போனார் அப்படின்னு சொல்லி இங்க வசனம் நமக்கு சொல்லுது. இவர் ஆசைப்பட்ட மாதிரியே என்ன ஆச்சுங்க? கல்யாணத்தை முடிச்சிட்டார், நினைத்ததை முடிச்சிட்டார் இல்லைங்களா? எவ்வளோ பிடிவாதம் பார்த்தீங்களா? யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அதனால கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ கல்யாணத்துல என்ன நடக்கும்? வழக்கமா பிரச்சனை விருந்து நடக்கு. விருந்து இல்லாம கல்யாணம் இல்லைங்களா? 10ஆம் வருஷத்தை படிங்க சிஸ்டர். 10th verse. அவன் தகப்பன் அந்த பெண்ணை இருக்கும் இடத்தில் போன போது சிம்சோன் அங்க விருந்து செய்தான். வாலிபர் அப்படியே செய்வது வழக்கம். எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டுக்கிறாரு? இப்ப கெச்சிக்கிறவங்களா யாருங்க? புது ஃப்ரெண்ட்ஸு. யாரு? பெலிஸ்தேர் ஃப்ரெண்டுங்க கெச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? பெலிஸ்தேருங்க ஃப்ரெண்டுங்க கெச்சிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய என்ன பண்ணோம்? நம்மளுடைய விருந்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. விருந்து செய்தாரா சிம்சோன்? என்ன பண்ணாருங்களா? விருந்து செய்தார். வாலிபர் அப்படி செய்வது என்னங்களா தெரியுங்களா? வழக்கமா இருந்துச்சு. அவருக்கு எவ்வளவு ஃப்ரெண்டுங்க இருந்தாங்கன்னா 30 ஃப்ரெண்டுங்க இருந்தாங்க இல்லைங்களா? இப்போ அந்த இடத்துல என்ன பண்றாரு? இங்க ஒரு சேலஞ்ச் பண்றாரு. ஒரு விடுகதையை அங்க சொல்றாரு இல்லைங்களா? என்ன விடுகதையில? 12ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களா சொல்லிட்டீங்க, நம்முடைய ஃபாஸ்டா படிச்சுன்னு போயிடலாம்.
சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் விருந்துண்ணுகிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். பாருங்க பிரியமானவர்களே, இப்ப என்ன பண்றாரு? கல்யாணத்துல அந்த விருந்து நடக்கிற நேரத்துல என்ன பண்ணிக்கிறாரு? 7 நாள் விருந்து செய்வாங்க பிரியமானவர்களே. அப்போ அந்த 30 நண்பர்கள் கிட்ட ஒரு என்ன பண்றாரு? சேலஞ்ச் பண்றாரு. நான் ஒரு விடுகதை சொல்றேன், அந்த விடுகதைக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்க, அந்த விடுகதையை விடுவிச்சிங்கனாக்கா, இல்லைங்களா? நிறைய பேருக்கு விடுகதை சொல்றதுக்கு நிறைய திறமை இருக்கு இல்லைங்களா? விடுகதை நல்லா விடுவிக்குவாங்க இல்லைங்களா? நம்மளுக்கு சொன்ன பேபேன்னு முழிக்குவோம் இல்லைங்களா? விடுகதைலாம் இருக்கு இல்லைங்களா? அருமையாக இருக்கும் சிலதெல்லாம். அது ரொம்ப ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். அதே மாதிரி சிம்சன் சொல்றாரு, என்ன பெட்னா, யாராவது சொன்னீங்கன்னாக்கா 30 மாற்று வஸ்திரத்தை என்ன பண்ணும், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி நீங்க கொடுக்கலன்னா நீங்க எனக்கு என்ன பண்ணும், நீங்க எனக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு பெட் வைக்கிறார் இல்லைங்களா? சரி, இப்போ அது என்ன விடுகதை? இந்த 14ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர், 14th verse. அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து ம், பட்சணமும் ம், பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். ம். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாது போயிற்று. சரி, இப்ப சொல்லுங்க பிரியமானவர்களே, என்ன விடுகதை? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. இதுதான் அந்த விடுதலை. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து தான் வந்துச்சுங்களா, பட்சணம் வந்துச்சான். அப்புறம் பலவான் கிடந்து மதுரம் வந்துச்சு. சரி, விடுவீங்க சீக்கிரம். என்னங்க இந்த விடுகதை விடை? பட்சிக்கிறவன்னா சிங்கம் இல்லைங்களா? பட்சணம் அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷியஸ். அப்புறம் பலவான்றது யாருங்க? சிம்சன். சிங்கம். சிங்கம் தான் எல்லா மிருகத்தையும் என்னங்க ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் அப்படின்னு சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம். அதுக்கிட்ட என்ன வந்துச்சிங்களா, மதுரம். ஏன்னா தேனை விட மதுரமானது ஒன்றுமே இல்லை. பைபிளில் தான் சொல்லுது. தேன் என்னங்களா, அது மதுரம் அப்படின்னு சொல்லுது பைபிளில். ஓகே, சரி. இப்போ 3 நாள் வரைக்கும் அவங்கள என்ன பண்ண முடியலையா, சொல்ல முடியல. இப்போ 7ஆவது நாள் வந்துச்சு, கிட்ட வந்துச்சு இல்லைங்களா? தோல்வியா வெற்றியான்ட்டு. இப்போ இந்த அந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களால விடுகதை சொல்ல முடியல. அதனால சிம்சனுடைய ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இவங்க யார்கிட்ட போனாங்க, எங்கே போனால் நமக்கு விடுகதை கிடைக்க நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா மெயின் சுவிட்சே இல்லைங்களா? நிறைய வீட்டில் அவங்க தான் மெயின் சுவிட்சாக இருப்பாங்க. அவங்க அங்கே ஆஃப் ஆச்சுன்னா இடி ஃபுல் வீடு என்ன ஆகிடும், வீடு ஆஃப். ஏன்னா மெயின் சுவிட்ச். அதனால மெயின் சுவிட்ச் யார்கிட்ட போகிறாங்க, அந்த பெஞ்சாதி கிட்ட போகிறாங்க. வசனம் வாடிங்க சிஸ்டர், 15th verse. 7 நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெஞ்சாதியை பார்த்து, உன் புருஷன் இந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்னியால் சுட்டெரித்து போடுவோம். எங்களுக்குள்ளவைகளை பைத்து கொள்ளவா எங்களை அழைத்து வந்தீர்கள் என்றார்கள். பாருங்க பிரியமானவர்களே, இப்போ கோவம் வந்துச்சு. விருந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இதுல எங்களை மாட்டி வச்சிங்களா அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா விடுகதையை சொல்லுங்க வீட்டுக்கு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் என்ன பண்ணு, விடுகதை கேட்டு எங்களுக்கு சொல்லுங்க. எல்லாரும் இருக்கிறீங்களா? எங்கன்னா போயிருந்தீங்களா? டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன். என்னாகாதீங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கவனிச்சாலும் நமக்கு அதோடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் நமக்கு விளங்கும். சரிங்களா? போகலாமா? முன்னாடி போகலாங்களா? சரி, ஓகே. அன்பானவர்களே, அதனால நயங்காட்டி என்ன பண்ணு, இதை அவர்கிட்ட விடுகதையை கேட்டு எங்களுக்கு சொல்லு, இல்லைன்னா உங்கள் தகப்பன் வீட்டை நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், சுட்டரித்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். பிரியமானவர்களே, இப்போ நீங்கள் அப்படியே கீழே வாசித்துக்கங்க. அதனால 7 நாள் வரைக்கும் இவங்க அந்த பெண்ணு சிம்சன்ட்ட கேட்டேக்கிறாங்க. இவங்க அழுது என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. பாருங்க பிரியமானவர்களே, ஸ்திரீகளுடைய பலமே எங்கே தாங்க, கண்ணீர் தான். இல்லைங்களா? சில பேர் ரத்த கண்ணீரே வைக்கிறாங்க இல்லைங்களா? பாருங்க 17ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன செஞ்சாங்கன்னா 7 days. எப்படி இருக்கும் சிம்சனுக்கு இல்லைங்களா? சிம்சனுக்கு எப்படி இருக்க பெரியமானவர்களே? கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கணும் இல்லைங்களா? இப்போதான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன நாள்லேருந்தே என்ன பண்ணிட்டாங்க, கண்ணீர் விட ஸ்டார்ட் பண்ணிட்டான்.
வாசிங்க சிஸ்டர், 17ஆம் வசனத்தை வாசிங்க. விருந்துண்ணுகிற 7 நாளும் ம், அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். ம், 7ஆம் நாளில் அவள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் ம். அதை அவளுக்கு விடுவித்தான். பாரு, இதுதான் அவருடைய வீக்னஸ். அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாரு, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாரு, ஆனா அவங்கள ஜெயிக்க முடியாது. கண்ணீருக்கு முன்பாக எதுவுமே என்னங்க இல்லைங்களா? உண்மைதான் இல்லைங்களா? என்ன சவுண்டா வர மாட்டேங்குது. கண்ணீர் விட்டாங்கனாக்கா நம்ம என்ன பண்ணிடுவோம்? அப்படியே இறங்கிடும். அதான் சிம்சனால ஒன்றும் முடியல. அவர் தோட்டத்துல பலமானவராக இருந்தாலும் மனசுல என்னவாக்குறாரு? சென்டிமெண்ட்ல வீக்கா சென்டிமெண்ட்ல அவரு வீக்கா இருக்கிறாரு. அதனால விடுகதை என்ன பண்ணிட்டாரு? விடுகதையை விடுவிச்சுட்டாரு. சொல்லியாச்சு. இந்த விடுகதை போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, இவருக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. வைஃப் தான் போய் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டான். 18ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். சீக்கிரம். ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே ம், அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, ம், தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன என்றார்கள். ம். பாத்தீங்களா? அப்புறம் அதற்கு அவன், நீங்கள் என் கிடரியால் உழுகாதிருந்தீர்களானால் ம், என் விடுகதையை கண்டுபிடிப்பது இல்லை ம். என்றான். பாருங்க பிரியமானல, தான் சிம்சன் சொல்றார், நீங்க என்னுடைய கிடாரியால் உலாதிருந்தால் இல்லைங்களா, நீங்க எங்க விடுகதையை நீங்க சொல்லிக்க மாட்டீங்க. கோவம் வந்துருச்சு. அதனால அவங்க வைஃப் மேல ரொம்ப கோச்சிக்கினார் இவர். வசனம் சொல்லுது, அடுத்த வசனம் 19ல, அவன் கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிட்டார். கோச்சின்னு போயிட்டார். எல்லா வீட்லயும் அம்மா பொண்ணு தான் கோச்சின்னு போவாங்க. இங்க யாரு கோச்சின்னு போறாரு? சிம்சன் கோச்சிக்கின்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டார். சில நாள் ஆயிட்ட பிறகு அவருடைய கோவம் என்ன ஆகுதுங்க, கோவம் தனியுது இல்லைங்களா? கோவத்துல போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் யோசனை பண்ணிட்டு அப்புறம் கோவம் தனியுது. பாருங்க 15ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை இருக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டி எடுத்துக்கொண்டு தன் பெஞ்சாதியை காண போய், நான் என் பெஞ்சாதியிடத்தில் அறை வீட்டுக்குள் போகட்டும் என்றான். அவன் தகப்பனும் அவளை உள்ள போக ஓட்டான். ரொம்ப நாள் இவர் வரல. இவருக்கு கோச்சின் போல ரொம்ப நாள் வராதனால அவங்க அப்பா என்ன முடிவு பண்ணிட்டாரு, பெண்ணுடைய அப்பா, இனிமேல வரமாட்டாரு சிம்சோனு, என் பெண்ணு ஏன் வாழ வெட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, வேற ஒருவனுக்கு கல்யாணம், அவங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. சிம்சோனுடைய ஒய்ஃபை. சும்மா இருப்பாரா சிம்சோனு? சும்மா இருப்பாருங்களா? எவ்வளோ போராட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணார் இல்லைங்களா? யாரு? இந்த பெண்ணை, இந்த திம்னா ஊரா பெண்ணை எவ்வளோ போராட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணாரு. இப்போ அவருக்கு பயங்கர டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதான் ரொம்ப நாள் விட்டுட்டு வராரு. வந்து பார்த்தாக்கா தன்னுடைய மனைவியை வேற அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இப்போதாங்க சிம்சோனுக்கு பயங்கர மனம் வந்துச்சுங்க, கோவம் வந்துச்சு. என்ன செஞ்சாரு தெரியுங்களா? இப்போதான் அவரு என்ன செய்றாருங்க, அந்த 300 நரிகளை அவர் பிடித்து என்ன செய்றாரு, அவர் பந்தங்களை கொளுத்தி அந்த இதில் விட்டுட்டாரு. நீங்க கீழே படிச்சுக்கோங்க, அப்படியே தொடர்ந்து, நமக்கு டைம் பத்தாது. அதனால அந்த நரிகள் என்ன செய்து, அவங்களுடைய வயல்வெளியில போயிட்டு எல்லாத்தையும் சுட்டரிச்சு போட்டுச்சு. 5ஆம் வருஷத்துல வாசிக்கும் போது, அது பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தருடைய வெள்ளாமையில் அவர்களை ஓட விட்டான். கதிர்கட்டையும் வெள்ளாமையும் திராட்சை தோட்டங்கள் ஒலிவ தோப்புகளை சுட்டரித்து போட்டுச்சு. எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. பெரியமானவர்களே, இவங்களுடைய அந்த எக்கனாமியே என்னாச்சுங்க, டோட்டலா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதனால விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு யார் இதை செய்தது அப்படின்னு சொல்லி வந்த போது, இது சிம்சன் தான் செய்தான் அப்படின்ன உடனே என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவங்க வீட்டை, சிம்சனுடைய மருமகன், அந்த அவனுடைய மாமனாரு, அப்புறம் அவனுடைய மனைவிய எல்லாரையும் இந்த பெலிஸ்தர் சுட்டரிச்சிட்டாங்க. வாசிங்க சிஸ்டர், 6ஆம் வசனத்தை படிங்க. இப்படி செய்தவன் யார் என்று ம், பெலிஸ்தியர் கேட்டபோது, ம், திம்னாத்தினுடைய மருமகனாகிய சிம்சோன் தான், அவனுடைய பெஞ்சாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் ம், அப்படி செய்தான் என்றார்கள். ம். அப்பொழுது பெலிஸ்தியர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியால் சுட்டெரித்தார். பாருங்க இல்லைங்களா? வைஃப் ஆயிட்டாங்க. இப்போ வைஃப் ஆயிட்டாங்க, வைஃப் செத்துட்டாங்க இல்லைங்களா? எப்படி இருக்கும் இல்லைங்களா? பெரிய சிம்சோனுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. வசனம் சொல்லுது, அவர்களை அவன் சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு ஏத்தாம் என்னும் ஊர் கண்மலையின் மேல் சந்நிதியில போய் கூட்டிட்டு இருந்தான். வந்த கோவத்துக்கு பெலிஸ்தருங்களை கண்டந்துண்டமா அவங்கள வெட்டி சங்காரம் பண்ணிட்டு எங்க போயிட்டாரு? இப்போ ஏத்தாம் கண்மலையில போயிட்டு அவன் இருந்தான் என்று வாசிக்கிறோம்.
படிங்க sister. 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8th verse. அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி ம் பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலையின் சந்திலே குடியிருந்தான். பாரு, இது அந்த பாயிண்ட்டுங்க பிரியமானல்ல. இப்ப ரெண்டாவது என்னன்னாக்க, இங்க சிம்சன் பண்ணவர் நெக்ஸ்ட் இந்த பெலிஸ்தர்ல சங்காரம் பண்ணிட்டு எங்க போயிட்டாரு? இப்போ ஏத்தாம் போயிட்டு. பெலிஸ்தருங்க தான் இப்போ அவங்கள ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. யார? இந்த இஸ்ரேல் மக்களை யார் ரூல் பண்ணிட்டு இருந்தது? பெலிஸ்தருங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க, இந்த பெலிஸ்தருங்க போயிட்டு இஸ்ரேல்ல இருக்கிற அந்த தலைவருங்களை பிடிச்சிட்டு, என்னங்க சிம்சன் எங்க கையில நீங்க ஒப்படைக்கலன்னா நாங்க உங்களெல்லாம் அழிச்சிடுவோம்னு சொல்லி அங்க பயமுறுத்துறாங்க. அப்போ இஸ்ரேல் மக்கள் ஒரு 3000 பேர், கவனிங்க பிரியமானவர்களே, ஒரு 3000 பேர் சேர்ந்து சிம்சன்கிட்ட வந்துட்டு சொல்றாங்க, நாங்க நீ வந்து சரண்டர் ஆக சொல்லி அவரை கேட்குறான். சிம்சன் என்ன பண்றாங்க? சரண்டர் ஆக சொல்லி கேட்குறான். வாசிங்க சிஸ்டர், அது 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ம் ஏத்தாம் ஊர் கண்மலையின் சந்திக்கிற்கு போய் ம் பெலிஸ்தியர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்னே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். அப்புறம் அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்கள் என் மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். பாருங்க பிரியமானவர்களே, இப்போ இந்த இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய சொந்த ஜனங்களே அனுப்புறாங்க. ஏன்னா சிம்சனை வந்து பெலிஸ்தர்கள் என்ன பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. அதனால யார் அனுப்புறாங்க? இப்போ தன்னுடைய சொந்த ஜனத்தையும் அனுப்புறான். ஏன்னா சொந்த ஜனங்களை சிம்சன் என்ன பண்ண மாட்டாரு, அடிக்க மாட்டாரு. சொந்த மக்கள் மேல அவர் கை வைக்க மாட்டாரு. அதனால அங்க சொல்றாரு, நீங்க என்ன அடிக்கலாம நீங்க என் மேல கை வைக்கலனாக்கா நான் என்ன பண்றேன், நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லி. அப்புறம் வசனம் கீழே சொல்லுது, அவரை பிடிச்சி புது கயிறுகளால் அவரை கட்டினாங்களாம். 2 புது கயிறுகளால் அவரை கட்டி அவர் என்ன பண்ணாங்களாம், அவரை லேகியில அவரை கொண்டு போனாங்க. வசனம் படிங்க சிஸ்டர், 13, 14 வாசிங்க. அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போம், அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறு நெருப்புப்பட்ட நூல் போலாகி. பாருங்க பிரியமானவர்களே, இப்போ இஸ்ரேல் மக்கள் அவரை கட்டி புது கயிறுல கட்டி என்ன பண்ண, யார்ட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க? பெலிஸ்தர்கிட்ட அவரை சரண்டர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பெலிஸ்தருங்க பாரு என்ன செஞ்சாங்களா, 14ஆம் வசனம், அவர்கள் லேவிக்கு வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணாங்களாம். அதாவது இவங்க தான் போயிட்டு அவரை பிடிச்ச மாதிரி நாங்க பெரிய ஆரவாரம் பண்ணாங்க. ஓ, நம்முடைய எதிரி நம்ம கிட்ட மாட்டிக்கினா, நல்லா வசமா மாட்டிக்கினா, கயிறை போட்டு கட்டிட்டாங்க இல்லைங்களா. இவங்க நினைச்சாங்க பிரியமானவர்களே. ஆனா வசனம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய ஆவி அவர் மேல பலமா இறங்கினதினால் அந்த கயிறை எப்படி அறுத்துட்டாருங்களா, நெருப்புப்பட்ட நூல் இல்லைங்களா. பார்த்துக்கிறீங்களா, விளையாடிக்கிறீங்களா சின்ன வயசுல? அந்த நூல் என்ன பண்ணுவோம், அந்த நெருப்பு கிட்ட வச்சுன்னா பட்டுன்னு ஆயிடும், பட்டுன்னு அறந்துடும் பாருங்க அன்புக்குரியவர். அந்த மாதிரியே நெருப்புப்பட்ட நூல் போல ஆகி கட்டுகள் அவனை விட்டு அறந்து போச்சு. உடனே 15ஆம் வசனம், உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனால் 1000 பேரை கொன்று போட்டான். எவ்வளவு பேரை சாகடிச்சாரு? 1000 பேர். பாருங்க, நம்ம கையில ஒரு AK-47 கொடுத்து ஷூட் பண்ணுங்க அப்படின்னா எவ்வளவு பேரை சாவடிப்போம்? சொல்லுங்க, நீங்களா இருந்தா எவ்வளவு பெருசா? அவர் 10 பேரை அடிப்போம் அப்படின்றீங்களா? எனக்கு கன்னை தூக்கவே முடியாது. என்ன கேட்டா ரொம்ப என்னவா இருக்கும், ரொம்ப வெயிட்டா இருக்கு அந்த கன்னு இல்லைங்களா. அப்புறம் அது ஃபோர்ஸ் இப்படி அடிக்க இல்லைங்களா, அது அந்த புல்லட்டு அங்க பாயும் போது அது ரிட்டன் நமக்கு அடிக்கும் இல்லைங்களா, அந்த ஷோல்டர்ல அதை தாங்கி அடிப்பாங்க. அதனால அது அவங்களுக்கு அது பழக்கம் பிரியமான இல்லை. ஒரு AK-47 கொடுத்தா கூட 1000 பேரை சாகடிக்கிறது சாத்தியம் இல்லை இல்லைங்களா, அது அசாத்தியம் தான் பிரியமானவர்களே. ஆனா 1000 பேர் ஒரு தாடையல் எடுத்து அடிச்சுக்கிறார் பாரு, இது பெரிய வெற்றி. ஆனா அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, சிம்சோனுக்கு பயங்கரமா என்ன வந்துச்சுங்க, தாகம் வந்துச்சு, உயிர் போற அளவுக்கு தாகம்.
தண்ணி தாகம். ஏன்னா அவ்வளோ பேர் அடிச்சார் இல்லைங்களா? அதனால தாகம் வந்து சாகிற கண்டிஷன் போயிட்டார் இல்லைங்களா? அதனால அந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி ஒரு ஜெபம் பண்றாரு. என்னங்க, நான் தண்ணி தாகத்தினால சாகணுமா, இந்த விருதசனையில இவங்க கையில சாகணுமான்னு நினைச்சாரு பாருங்க. அப்ப தேவன் அவருக்கு தண்ணீரை கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வாசிங்க சிஸ்டர். அது 18, 19 ஃபாஸ்டா படிங்க சிஸ்டர். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்து அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்து அவன் பிழைத்தான். பாருங்க பிரியமானவர்களே, இப்போ அங்க தேவன் என்ன பண்ணாரு, இந்த இடத்துல ஒரு தண்ணீரை அவருக்காக ஒரு ஊற்றை அங்க தோன்ற பண்ணாரு. அந்த தண்ணீரை அவர் குடிச்சாரு. அந்த இடம் என்னங்க, அது இந்நாள் வரைக்கும் லேகி. இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி பார்க்கலாம். என்ன பேருங்க? அது லேகி. இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. லேகின்ற இடத்துல அந்த ஸ்பாட்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. 1000 பேரை கொன்ற சம்பவம் எங்க நடந்திருக்குது? லேகி என்ற ஒரு ஸ்பாட்ல. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரச்சனை எங்கன்னாச்சு, பெலிஸ்தர்ல என்ன ஊர்ல பெண்ணு பார்த்தாரு? திம்னா இல்லைங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்சன் எந்த ஊரை சேர்ந்தவர்? சேரா இல்லைங்களா? சோரா ஊரை சேர்ந்தவர் இல்லையா? தான் கோத்திரத்தை வம்சத்தை சேர்ந்தவர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பப்போ என்ன பண்ண நீங்க படிக்கும் போது அந்தந்த பேருங்களெல்லாம் மார்க் பண்ணிக்கணும், இல்லை ஹைலைட் பண்ணிக்கணும். நமக்கு அந்த பேர்கள் ஞாபகத்தில் இருக்கும். அன்புக்குரியவர்கள், பைபிள் எப்பவுமே படிக்கும் போது கையில் ஒரு பெண்ணோட வச்சு படிங்க, ரெட் பென் வச்சுன்னு படிங்க. அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணீங்கன்னாக்கா யாருன்னா கேட்கும் போதோ இல்லை நமக்கும் அது என்னவா இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். அதனால நிறைய பேர் பைபிளை தூக்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க இல்லைங்களா? அவசியம் இல்லாத நேரங்களில் பரவாயில்ல பைபிள் எடுத்துன்னு வராமல் இருக்குது. ஆனால் நம்ம எங்கே வந்துக்கிறோம்? எங்கேயோ வந்துக்கிறோம் இல்லைங்களா? பிக்னிக் வந்துக்கிறோமா? சர்ச்சுக்கு தானே வந்துக்கிறோம். நம்ம என்ன தூக்கிட்டு வரணும்? பைபிள் புத்தகத்தை தூக்கிட்டு வரணும். பெரியமான வாசிக்கும் போது அதை திறந்து மார்க் பாருங்க. அப்போதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதை அப்பயே மறந்துடுவோம். நம்ம இருக்கிற காலகட்டங்கள் ரொம்ப மோசமான காலகட்டத்தில் இருக்கிறோம் பெரியமானவர்களே இல்லைங்களா? அதனால போன செகண்ட்ல என்ன நடந்துச்சுன்றதை நம்மளால ஞாபகத்தில் வைக்க முடியறதில்ல. அதுவும் பைபிள் அப்படின்னு சொன்னால் இன்னும் மோசம். சரிண்ணா, இடங்க எந்த இடத்துல சம்பவம் நடந்துச்சு? ரொம்ப தொந்தரப்படுத்துறேன் அவங்கள, கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. ஒரு 1 hour சகிச்சுக்கோங்க, அப்புறம் ஃப்ரீ ஆயிடுங்க. என்ன இடங்க? லேகி. வெரி குட். லேகின்ற இடத்துல வந்த போது. சரி, இப்போ அடுத்து இந்த ஒரு அப்போ ரொம்ப ஏமாத்தம் பெலிஸ்தர்களுக்கு பெரிய, என்னடா இது கை கெடிச்சுட்டு வாய் கெட்டாம போயிட்டு பிடிச்சோம். ஆனா என்னனுங்க, இப்படி ஒரு தப்பிச்சிட்டாருன்ட்டு நெஞ்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க இல்லைங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பெரியம்மா. 1000 பேர் ஒரு மனுஷனால் அடிக்க முடியுமா? ஒரு மனுஷனால் அடிக்க முடியுமாண்ணா? இது இட் இஸ் இம்பாசிபிள் பெரியமானவர்களே. ஆனா ஒரு நபர் இவ்வளவு பேர் அடிச்சுக்கிறான்னும் போது பெலிஸ்தருக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா? வசனம் வாசிங்க இப்போ. அதனால இப்போ அடுத்து அவர் எங்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். பாருங்க, அங்க ஒரு வேசியை கண்டு அங்க அவளிடத்தில் போனான். ஆனா இந்த வேசி வந்து யாரு கிடையாது, இவங்க தெரியலால் கிடையாது. அதுக்கப்புறம் தான் தெரியலால் கிட்ட அவரு அது போறார். நெக்ஸ்ட் வேற ஊருக்கு போகும்போது தான் அங்க தெரியலா கிட்ட அவர் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறாரு. ஆனா இங்க யார்கிட்ட வைக்கிறாரு? இங்க ஒரு வேசி. பிரியமானவர்களே, இதெல்லாம் வந்து அந்த காலங்கள்ல வந்து இந்த விஷயத்துக்கு நாங்கள் அவ்வளவா நிறைய அந்த ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ ராகா கூட இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட யாருங்க? ஒரு வேசியாக இருந்தாங்க. இந்த மாதிரி அந்த காலங்களில் இந்த மாதிரி ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது இல்லைங்களா? இப்போ லைசன்ஸோட நடத்துகிறாங்க. இப்போ இல்லீகலாக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாலெல்லாம். என்னங்க, விபச்சார விடுதிகள் நடத்துவது என்ன வந்துச்சு, ஒரு இல்லீகலாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, எல்லாம் லீகல் ஆயிடுச்சு. இப்போ கவர்மெண்ட்டை லைசன்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி. எந்த லெவலுக்கு போயிட்டு இருக்குது பாருங்க உலகம் இல்லைங்களா? வெளிநாடுகள்லாம் நம்ம இந்தியா கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இந்தியாவில் இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும். இந்தியாவில் வந்து
ஹோமோசெக்சுவாலிட்டிக்கு தடை இருந்துச்சு, இப்போ அதுக்கு அனுமதி கொடுத்துட்டான். ஆணை கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணை கல்யாணம். சோதம் கொம்பராவுடைய பாவம் அதுதான். சோதம் கொம்பரால் என்ன ஒரு பாவம்னாக்கா என்னங்க, அங்கே ஓரின சேர்க்கைங்கிறப்போ பெரிய அளவில் இருந்துச்சு. அதான் தேவன் அங்கே அழைச்சாரு. இப்போ அது உலகம் முழுவதும் அது அப்படியே என்னாட்டுக்குது, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் சமீபத்தில் கொடுத்தான். இன்னும் கொஞ்ச நாள் இது கூட லைசன்ஸ் இது கொடுத்துருவாங்க இந்தியா கவர்மெண்ட், இல்லைங்களா? நமக்கு வருமானம் எதில் வருதோ அதை தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது, இல்லைங்களா? அதாவது ஜனங்களுக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னு யோசிக்க மாட்டாங்க. என்ன யோசிக்குவாங்க? வருமானம் வந்தால் போதும், இல்லைங்களா? எதில் வருமானம் வருது அதுதான் அவங்களுக்கு டாஸ்க், இல்லைங்களா? சமீபத்தோட பார்த்தேன், இல்லைங்களா? இந்த கொரோனா டைம்லலாம் கவனிச்சிருப்பீங்க. கொஞ்ச நாள் என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, எல்லாம் சாராய கடையை மூடி வச்சுருந்தாங்க. ஜனங்கள்லாம் திருந்திட்டாங்க. நிறைய பேர் ஏன்னா இல்லை வாங்கி குடிக்கிறதுக்கு. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாலே போதும், மக்கள் நாயிடுவாங்க. மக்கள் ஆட்டோமேட்டிக்காக திருந்திடுவாங்க, அன்புக்குரியவர்களை. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணா, திறந்து விட்டான் பாரு. சரி, ஜனங்கள்லாம் திருந்திட்டு இருக்கிறாங்களே, அப்படியே ஸ்டாப் பண்ணிடலான்னாக்கா. ஆனால் திறந்து விட்டோன்னு பார்த்தீங்களா கியூ எப்படி இருந்துச்சு? கியூ பார்த்து கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் பார்க்காம என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, லைன் மறுபடியும் எங்கடா லாக்டவுன் ஆகிடும்ட்டு சில பேர் பாட்டிலாக அப்படியே வாங்கின்னு. மக்கள் எப்படி இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களை, கவர்மெண்ட் எப்படி இருக்கு, இல்லைங்களா? அதனால இங்கே நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு வேசியை கண்ட இடத்தில் போனா அப்படின்னும் போது நமக்கு இது அப்படி இருக்கும். ஆனால் அந்த காலங்களில் இது ஒரு காமனாக இருந்துச்சு, சரிங்களா? சரி, இவர் அங்கே வேசி வீட்டுக்கு போனாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊர் மக்கள், அந்த பெலிஸ்தருக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டை சுற்றிலும் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. பாருங்க, இப்போ அவர் என்ன செஞ்சா பாரு, அந்த கோட்டை தாப்பாலே பேத்து எடுத்துன்னு போயிட்டாரு. படிங்க சிஸ்டர், ஃபாஸ்டா படிங்க, 2-3 படிங்க சிஸ்டர். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைத்து கொண்டு ரா முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதவி இருந்து ரா முழுவதும் பேசாதிருந்தார்கள். பாருங்க, ஃபுல்லா அந்த வாசல்ல ஃபுல்லா பட்டண வாசல் இருக்குல்ல, கோட்டை வாசல் பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லா ப்ரொடெக்டடா இருக்கு, யாரும் தப்பிக்க முடியாது. பாருங்க, 13 வசனம் வாசிங்க சிஸ்டர். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியிலே எழுந்து பட்டணத்தின் வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடு கூட பெயர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரேனுக்கு எதிரே இருக்கிற மலை உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதெல்லாம் கவனிச்சிங்களா? என்ன செஞ்சாருங்களா? இந்த கதவு இல்லைங்க, இந்த கதவு நினைச்சுக்க. கோட்டை கதவு பார்த்துக்கிறீங்களா? பெருசா இருக்கும் பார்த்தீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பெரியமானவர்களே. அந்த அந்த கதவை, அந்த வாசல்கள் இருக்கு இல்லைங்களா, அதோட பேத்து எடுத்துட்டு போயிட்டாருங்களாம். தலைமை தோல் மேலே வைத்து கொண்டு போயிட்டார். எப்படி இந்துக்கம் இல்லைங்களா அவங்களுக்கு? சரி பெரியமானவர்களே, அடுத்த சம்பவம் தான் நீங்கள் வாசிக்கக்கூடிய சம்பவம். என்னங்க நம்ம கிளைமேக்ஸு இதுதான். என்னங்க, நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு வராங்க அவட வாழ்க்கையில், நல்ல ஃப்ரெண்டு இல்லைங்களா? யாருங்க? 4ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினால் கட்டலாம். 4ஆம் வசனம் படிச்சிங்களா? 4ஆம் வசனம் 4th verse. அதற்கு பின்பு அவன் சேராத் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாய் இருந்தான். பாருங்க பிரியமான, இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் என்னத்துக்கு தெரியுங்களா? ஏன் சிம்சனுக்கு இந்த மாதிரி மைண்டு? சிம்சன் ஒரு நசரை விரதம் பெற்றவர் தானே. ஏன் இப்ப பாரு, இந்த வேசிகளோட என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, ஒரு தொடர்புல இருக்கிறார் இல்லைங்களா, ஒரு வேசிகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கிறார். ஏன்? இதெல்லாம் பெலிஸ்தர்களை அழிக்கிறதுக்கான அவருடைய தேவனுடைய செயலாக இருந்துச்சு. அவருடைய மிஷின் இதெல்லாம் என்னங்க, அவருடைய ஊழியத்தின். அதனால்தான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருந்துச்சாக. சரிங்களா? இப்போ தெலீலாள்கிட்ட இவர் ஃப்ரெண்டா இருக்கிறார விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பாருங்க, இந்த பெலிஸ்தருங்க பாருங்க பெரியமான, அப்போ இப்போ வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னும் திருந்தல், நேருக்கு நேர் மோதணும் இல்லைங்களா? ஒருத்தர் என்ன பண்ணும், ஒரு எதிரி இருந்தா என்ன பண்ண, நீங்க நேருக்கு நேர் மோதணும்.
ஆனா இவங்க என்ன பண்றது? நேருக்கு நேர் மோதத்துக்கு இவங்க கிட்ட என்ன இல்லை, இவங்க கிட்ட பலமும் இல்லை, தைரியமும் இல்லை. எப்படி எப்படி அட்டாக் பண்றது? இந்த இந்த மாதிரி என்னங்க இன்டைரக்டா தெளிலா வச்சு அட்டாக் பண்றான். இன்னைக்கு கூட அப்படித்தான் இல்லைங்களா? இப்ப ஈரானுக்கு இஸ்ரேல் மேல என்னங்க ஒரு பகை. அப்ப இந்த சண்டை போடணும், நேரடியா சண்டை போடணும். ஆனா பாருங்க எவ்வளவு பேரை பலி குத்துனுக்குறாங்க இல்லைங்களா? அஹ் அங்க லெபனான்ல வந்து இஸ்புல்லான்ற ஒரு ப்ராக்சி, அவங்களுடைய கையாட்கள். அப்புறம் காசால ஹமாஸ், பாவம் ஏமன்ல யாருங்க? ஹவுதி. பாவம் அங்க இருக்கிற அந்த ஊர் மக்கள் அவதிப்பட்டுனுக்குறாங்க இவங்கனால இல்லைங்களா? ஆனா இந்த மாதிரி இன்டைரக்டா என்ன பண்றது? அவங்கள கொடிச்சல் குத்துட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா பிரியமான நேருக்கு நேர் மோதணும். எனக்கு சண்டை இஸ்ரேல் மேல வெறுப்பா இருக்க, நீ நேருக்கு நேர் சண்டை போடு இல்லைங்களா? ஆனா அதுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு தைரியமும் இல்லை, பலமும் இல்லை. அதுதான் பாருங்க, இஸ்ரேல் அணிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களை எதிர்க்க யாராலையும் முடியல பிரியமானவர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க யாருங்க? தேவனுடைய ஜனமாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் அவங்களோட இருக்கிறாரு. தேவன் அவங்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது யாராவது அவங்களை அழிக்க நினைச்சாங்க தான் அழிஞ்சு போவாங்க. பிரியமானவர்களே, அதான் ஆண்டவர் சொன்னது, உங்களை சபிக்கிறவனை சபிப்பேன். சரியா? சரி, இப்ப பாருங்க அடுத்து என்ன நடக்குது? 5ஆம் வசனம் படிங்க சிஸ்டர், 5th verse. அவளிடத்திற்கு பெலிஸ்தேரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். பாருங்க பிரியமானவர்களே, அடுத்த இன்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது நாங்க அவரை நயம் பண்ண சொல்லி, அவருடைய பலம் எதனால இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கன்னு சொல்லி அவங்ககிட்ட என்ன பண்ணாங்க? விலை பேசுறாங்க இல்லைங்களா? எவ்வளவு கொடுத்துக்கிறாங்களா? 1100 வெள்ளிக்காசு கொடுக்குறேன்னு நாங்களா ஒருத்தரும் தெரியல. என்ன பண்ணாங்க? பணத்துக்கு ஆசைப்பட்டு இல்லைங்களா, தன்னை நேசிக்கிற இந்த சிம்சோனை என்ன பண்றாங்க? அவரை காட்டி கொடுக்கலாம், அவரை வந்து பலவீனப்படுத்துறதுக்கு சதி பண்றாங்க. தொடர்ந்து நீங்க படிச்சுக்கோங்க பிரியமானவர்ல. 3 டைம் ட்ரை பண்றாங்க. 3 டைம் சிம்சோனு என்னங்க தப்பான அங்க பதில் கொடுத்து அனுப்புறார் இல்லைங்களா? அதனால சிம்சோனை பிடிக்க முடியல. கடைசியா பாருங்க, கடைசியா வசனம் நீங்க லாஸ்ட் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தெலீலால் வந்து எந்த அளவுக்கு சிம்சோனை டார்ச்சர் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, என்னங்க வசனம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலன் எதனால் உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாயே என்று சொல்லி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினால் நெருக்கி அலட்டி கொண்டு இருக்கிறதுனாலே சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு. பாருங்க பிரியமானவர்களே, என்ன நடந்துச்சுங்களா? அதாவது அவங்க என்ன பண்ணாங்களா? உன் இருதயம் என்னோடு இராமல் இருக்க என்னை நேசிக்கிறாய் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அதாவது நீ என்ன பண்ற? என் மேல உனக்கு அன்பே இல்லை, என் மேல உனக்கு ஆசையே இல்லை. இப்படி எல்லாம் அவர் என்ன பண்ணாங்களா? தினம் தினம் தன் வார்த்தைகளினால் நெருக்கி அலட்டி கொண்டிருந்தாள். டெய்லி என்னென்ன வார்த்தைகளை பேசினாங்கன்னு டீட்டெயிலா கொடுக்கப்படல இல்லைங்களா? வார்த்தையிலேயே அவரை சாகடிச்சுக்கிறாங்க. சொல்லணும்னா என்ன சொல்ல? வசனம் சொல்லுது, சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா வெசனப்பட்டுச்சுக்கலாம். புரியுதுல என்ன சொல்ல வர்றாருன்ட்டு? இந்த சிம்சனு கடைசி என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, சிம்சனு இவ கூட இருக்கிறத விட உண்மையை சொல்லி ரகசியத்தை சொல்லி செத்து தொழிலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி யாருன்னா டார்ச்சர் குத்துனுக்கிறீங்களா? ஏன்டா இவ கூட வாழ்ந்துன்னுக்கிறோன்ற மாதிரி டார்ச்சர் கொடுக்குறீங்களா? பிரியமானவர்களே, தெலீலால் சிம்சோனுக்கு அப்படித்தான் கொடுத்தாங்க. சிம்சோன் லாஸ்ட் என்ன முடிவு எடுத்துட்டாரு? ஆக்சுவலி இது எதுவும் தெரியுங்களா? இது வந்து தற்கொலைக்கு சமம். தற்கொலைக்கு சமமான ஒரு செயலை தான்
அவர் செஞ்சார். வசனம் சொல்லுது, தன் இருதயத்தெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி செவரகன் கத்தியன் தலையில பட்டதில்லை, நான் நசரேன் மீது தான் பல பண்றதுனால தான் எனக்கு இந்த பலம் அப்படின்னு சொல்றார். அதனால என் தலையை மொட்டை அடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா நான் ஆயிடுவேன், நான் பலட்சியமாயி மற்ற மனுஷங்களை போல ஆயிடுவேன். பாருங்க பெரியமானர்ல தெரியலால் என்ன செஞ்சாங்க பாருங்க. 19 வசனம், அவனை தன் மடியில நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரில் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. எவ்வளவு ஜடப்பட்டிருந்தார் தெரியுங்களா சிம்சோனு? 7 ஜடைங்களா. அந்த அளவுக்கு அடர்த்தியா அவருக்கு தலை முடிங்க இல்லைங்களா? அதனால 7 ஜடைகள் இருந்துச்சுங்களா அவருக்கு. அது என்ன பண்ணிட்டாங்களா ஃபுல்லா? பாருங்க என்ன மாதிரி மனுஷனாகிறாரு இவர். பாருங்க பெரியமானவர்ல தலை மொட்டை அடிக்கிற வரைக்கும் என்ன பண்றது, நல்லா தூங்கி ஆதாம் மாதிரி இவரு. ஆதாம் தூங்கினார் பார்த்தீங்களா? என்ன தூக்கம் தூங்கினாரு? அயர்ந்த நித்திரை இல்லைங்களா, டீப் ஸ்லீப் இல்லைங்களா. தலையை மொட்டை அடிக்கிறது கூட தெரியல. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, காரணம் என்னங்க? நம்பிக்கை தான். சிம்சன் மேல தெரியலால் மேல சிம்சனுக்கு இருந்த அந்த நம்பிக்கை இல்லைங்களா, ஒரு பாதுகாப்பு உணர்வை அவர் அங்க ஃபீல் பண்ணாரு. ஆனா இந்த மாதிரி துரோகம் பண்ணுவாங்கன்னு அவரு நெஞ்சு கூட பார்க்கல. எழுந்து பார்த்தா என்னங்க, தலைமுடி சரிக்கப்பட்டு பலம் போயிடுச்சு. அடுத்த வருஷம் நீங்க வாசிக்கும் போது அவனை சிறைப்பிடிச்சு அவன் என்ன பண்ணிட்டாங்க, அவனை கண்ணை குருடாக்கி அவனை மாவரைத்து கொண்டு விட்டாங்க. 21 படி. பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். பாத்தீங்களா பெரியமானர்ல? அதாவது அடுத்து என்ன செஞ்சாங்க, அவரை கண்ணை பிடுங்கிட்டாங்க, அவருக்கு விலங்கு போட்டு சிறைச்சாலையில மாவரைக்க விட்டாங்க. பாருங்க பெரியமானர் எப்படிப்பட்ட ஒரு பலசாலி இல்லைங்களா இவரு. இப்ப தன்னுடைய பலத்தெல்லாம் இழந்து நாங்க அவர் மாவடித்து கொண்டிருக்கிற நிலை. பாருங்க பிரியமானவர்களே, மனுஷன் ஒரு சின்ன தவறு செய்தா அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. முக்கியமா தேவனுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு கவனமாக விழித்து கொண்டிருக்கணும் அப்படின்றத இது காட்டுது இல்லைங்களா. பாருங்க பிரியமானவர்களே, தெரியலாளுடைய மடியில என்ன பண்ணிட்டாரா, அயர்ந்து நித்திரை பண்ணிட்டார். உலகத்தின் காரியங்கள்ல மூழ்கி போறது இல்லைங்களா, பெரிய லாஸ். நமக்கு என்ன கொண்டு வந்துடும், தேவனுடைய அபிஷேகத்தை இலக்க நேரிடம். பெரியமானவர்களே, எப்ப பாரு உலக காரியங்களே ஈடுபட்டுனே இருந்தீங்கன்னா பெரியமானவர்களே, உலகம் நமக்கு தேவை. ஆனா எதுக்குங்க, இந்த உலகத்துல கொஞ்ச நாள் நம்ம வாழ்றதுக்கு தான் இல்லைங்களா. ஆனா இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. அந்த உலக ஆசைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இப்படி என்ன பண்றது, அதுலேயே முழுகி இருக்கிறது. பிரியமானவர்களே, மொட்டை அடிக்கப்படும். என்ன ஆயிடுவாங்க, தெலீலால் என்ன செஞ்சிடுவாங்க, அபிஷேகம் நம்மளை விட்டு போய்விடும். பிரியமானவர்கள், கர்த்தர் குத்துக்கிறார் இல்லைங்க, இந்த ஆவி குத்துக்கிறாருடைய பரிசுத்த ஆவி, அது அப்படியே இருக்க நினைச்சுக்கிறீங்களா? ஒன்ஸ் குத்துட்டார் பிரதர், இனிமேல் எடுக்க மாட்டாருன்னு நினைச்சுக்கிறீமா? கண்டிப்பா இல்ல. வசனம் தான் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி அவரை விட்டு விலகி போயிடுச்சுங்க இல்லைங்களா. அவருடைய பலம் அவனை விட்டு நீங்கி போனது. பெரியமான சகோதரர் அதை கூட அவர் உணராம இருந்தாருங்க. அதாவது பலம் அவரை விட்டு போனதை கூட அவர் என்ன பண்ணல, உணராம இருந்தாருங்களாம். வழக்கம் போல நான் செய்யறேன்னு சொல்லி நினைச்சேன். அதுதாங்க பெரியமான பெரிய டிசீவ்னஸ்னா தெரியுங்களா. நம்ம ஃபுல்லா உலகத்துல இருப்போம் இல்லைங்களா. சண்டே ஒரு நாள் வந்துட்டு போவோம். அதுதான் நம்ம என்ன நினைச்சுக்குவோம், நான் ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறேன் பிரதர் நினைச்சுக்குவோம். நான் இந்த ஆண்டவருக்குள்ள தான் இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு நாம என்ன பண்ணிக்குவோம், ஏமாற்றிக் கொள்வோம். பெரியமானவர்களே, தேவனுடைய விஷயத்துல நம்ம மூழ்கி இருக்கு, நம்ம வழிய உலக காரியங்கள்ல நான் கூட அது மூழ்கிடக்கூடாது. அதை நம்ம போன வாரம் கூட ஒரு பாடம் பார்த்தோன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. போன செவ்வாய்க்கிழமை என்ன பாடம் படித்தோம், தாவீது இல்லைங்களா. தாவீது என்ன செஞ்சாரு, மாம்சத்துக்கு நாங்க பாவத்துக்கு விழித்து கொண்டாரு, ஆவிக்குரிய விஷயத்துல தூங்கிட்டாரு. அதனால தான் அவரை தொடர்ந்து அந்த தவறுகள் அவரால் செய்ய முடிஞ்சிச்சு. பிரதர் ஒரு விஷயத்த அங்கே அழுத்தமாக சொன்னதை நம்ம படித்தோம். சரி பிரியமானவர்களே, இந்த இடத்துல சிம்சோன் எந்த நிலைக்கு ஆளானார் அப்படின்னு பார்க்கும்போது மாவு அரைத்து கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்கும்.
கடைசியா தேவன் அவருக்கு இரக்கம் காட்டினார் இல்லைங்களா? ரிப்பென்டன்ஸ் ஆனார் பிரியமானவர்களே. அவர் என்ன பண்ணார், தான் செஞ்ச தவறுகளை அவருடைய கடைசி சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் நிறைய பேர் ஏன் ஜெயிலில் போறாங்க தெரியுங்களா? ஜெயிலில் போறது அவங்கள தண்டிக்கிற நோக்கம் கிடையாது. உண்மையானக்கா அவங்க தங்களுடைய தவறுகளை உணரணும். அந்த தனிமையில் இருக்கும்போது பிரியமானவர்களே, அங்கே நெருக்கப்படும் நேரங்களில் தங்களுடைய ஃபால்ஸ் என்ன பண்ணும், உணர்ந்து தங்களை திருத்திக் கொள்றதுக்கு தான் ஜெயிலு. ஆனா இப்ப ஜெயில் போயிட்டு வர்றதே பெரிய என்னாட்டுக்குது. நான் எத்தனை முறை ஜெயில் போயிட்டு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை கொலை பண்ணிக்க தெரியுமா? யார் தெரியுமா? அதை உயர்வா சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு. ஆனா அதோடைய நோக்கம் என்னங்க? அது நோக்கம் தன்னுடைய தவறுகளை உணரணும். தன்னுடைய தவறுகளை உணர்வதற்கும் தன்னை திருத்திக் கொள்வதற்கு தாங்க சிறை. ஆனா அந்த நேரத்துல அந்த சந்தர்ப்பத்தை சிம்சன் பயன்படுத்திக்கினாரு. நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்துக்கோங்க பிரியமானவர்களே. அப்ப கடைசியா அவர் அந்த 2 தூண்களை என்ன செய்றாரு, அதை தள்ளி அந்த கட்டடத்தையே அங்க என்னங்க விழ வச்சு அதுல 3000 பேர் அதுல செத்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அதோடு கூட சிம்சனும் அங்கே மரித்து போறான். இதுதாங்க அவருடைய எண்டு. லைஃபோடைய வாழ்க்கையின் முடிவு ஒரு சோகமாக இருந்தாலும், அது நம்முடைய பார்வைக்கு சோகமா இருந்தாலும், தேவனுடைய பார்வையில அது வெற்றிங்க அவருக்கு. இல்லைங்களா? அங்க அவர் பண்ணல செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். அதான் பிரியமானவர்களே, ஒண்ணு வாழ்ந்த ஆண்டவருக்காக வாழுங்க. இல்லைன்னா செத்து தான் சொல்லுவாங்க தமிழ்ல. அவர் வார்த்தை இருக்குல்ல, டூ ஆர் டை. செய், இல்லைன்னா செத்து மடி. இதான் சிம்சன் செஞ்சது பிரியமானவர்களே. சிம்சன் என்ன செஞ்சாரு, இனிமேல் என்னால வாழ முடியாது. ஏன்னா கண்ணு என்ன பண்ணியாச்சு, கண்ணு குருடாக்கிட்டாங்க பிரியமானவர்களே. இனிமேல் அவர் எதுவும் பண்ண முடியாது. அதுல கடைசி ஆப்ஷன் எடுத்தார் அவர். இதாங்க இஸ்ரேல். இந்த பேர் தான் வச்சுக்கிறாங்க. இஸ்ரேல் அவங்களுடைய ஒரு வெப்பனுக்கு இந்த பேர் வச்சுக்கிறாங்க, சாம்சன்ஸ் ஆப்ஷன் அப்படின்ட்டு. சாம்சன் ஆப்ஷன் என்னன்னாக்கா, எல்லாரையும் அழிச்சு தானே அழிச்சிக்கிறது. நியூக்ளியர். எங்களால முடியல, எல்லாரும் எங்களை அட்டாக் பண்றாங்க, இவங்களை இனிமேல இருக்க வேணும்னா அது கடைசியா என்ன பண்ண போறாங்க, எடுத்து எல்லாரும் மேலேயும் நியூக்ளியர் வச்சுக்கிறாங்க, எல்லாரையும் சாவடிச்சுட்டு. அப்படிதான் சிம்சன் பண்ணாரு. கடைசியா ஜெபம் பண்ணிட்டு வசனம் சொல்லுது என்னங்களா, அவரு கடைசியா ஆண்டுகிட்ட செய்த ஒரு விஷயம். நம்ம கூட அப்படித்தான் இருக்கணும் பெரியமான இல்லை சரிங்களா? என்னங்க ஒரே முடிவு தான், 2 முடிவெல்லாம் இல்லை. அங்க ஒரு காலு இங்க ஒரு காலெல்லாம் இல்லை இல்லைங்களா? என்னங்க ஒரு சிஸ்டர் ஒரு விட்னஸ் சொன்னாங்க ஒரு தடவை. அவங்க ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அவங்க சொந்த பந்தங்கள்லாம் அவரை ஃபோர்ஸ் பண்றாங்க ஒரு விஷயத்துக்காக. ஆனா அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க, என்ன என்ன தொந்தரவு பண்ணீங்க, நான் போய் சூசைட் பண்ணி செத்துருவேன். ஏன்னா ஆண்டவருக்காக என்ன வாழ விடுங்க, ஆண்டவருக்காக நீங்க வாழ விடாம என்ன தடை செஞ்சீங்கன்னாக்கா நான் என்ன பண்ணுவேன், ஒன்று ஆண்டு வாழ்ந்த ஆண்டவருக்காக வாழலாம், வாழக்கூடாது. புரியுது? உண்மை அதுதான் பிரியமான சகோதரர். அந்த முடிவுல தான் அப்போ என்னங்க தேவனுடைய பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. பைபிளை பாருங்க பிரியமான, ஜீவனை என்ன பண்ணிக்கிறாங்க, உயிர்களை துச்சமாக எண்ணி இருக்கிறாங்க. அனன்யா மிசாபெல் அஸ்தரியா பார்த்துக்கிறீங்களா? என்ன சொல்றாங்க, நீ வச்ச கடவுளை நான் வணங்க மாட்டேன் இல்லைங்களா? என்ன பண்ணுங்க, நீ அக்னியிலனா போடு, என்னங்க எங்கன்னா போடு, ஆனா உன் கட்டளைக்கு நான் ஈழ்படைய மாட்டேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வைராகியத்தை தான் தேவன் நம்ம கிட்ட என்ன பண்றாரு, எதிர்பார்க்க. ஏதோ ஏன்னா தானமோ இல்ல அனல் இல்லாம குளிர் இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கை ஆண்டவர் விரும்புறது கிடையாது. வாந்தி பண்ணிடுவாரு. ஒன்று வாழ்ந்த ஆண்டவருக்காக இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, டோட்டலாக ஆண்டரை விட்டுட்டங்க போயிடலாம், பெஸ்ட்டு இல்லைங்களா? அங்கே ஒரு காலை வச்சு இங்கே ஒரு காலை வச்சுங்கிறது அது தேவனுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயமா இருக்கு. 2ல் ஏதாவது முடிவு பண்ணி நம்ம வளர்ந்த ஆண்டர் கிளியர் ஆரம்பத்தையே சொல்லிட்டார் இல்லைங்களா? ஒன்று கட்டணம் கட்ட முடிஞ்சா கட்டு, இல்லைன்னா என்ன பண்ணிடு, இல்லைன்னா விட்டுடு, கட்டாத விட்டுடு. நீ ஏன் அஸ்திபாரம் போட்டுட்டு அப்புறமா நீ கட்டுறதுக்கு யோசிக்கிற? உன் ஆண்டருக்காக அர்ப்பணிச்சுட்டேன்னு நம்ம திருப்பி அதுக்காக இதுதான் பிரியமானவர்களே. இந்த 7 சம்பவங்கள் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்பிரிச்சுவல் மீட்டிங், ஒரு 10-15 நிமிஷம் பார்த்து முடிச்சிடலாம். யாரும் பயப்படாதீங்க, ரொம்ப நேரம் இருக்கு வந்துட்டு. ஒரு 10-15 மினிட்ஸ்ல என்னென்ன சம்பவம் பார்த்தோம், என்னென்ன சம்பவம் பார்த்தோங்க? சிம்சனுடைய
கல்யாண விஷயம் இல்லையா, அந்த உவமைய அங்க மனைவி என்ன பண்றாங்க, அங்க இது பண்ணது. அப்புறம் அவரு சிங்கத்தை கிழிச்சு போட்ட சம்பவம், இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு. இந்த 7 இன்சிடென்ட்ஸ் எபிசோட் தான் அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு பாடம். 2வது 300 நரிகளை அவரு பெலிஸ்தருடைய அந்த இதுல விட்டு வயல்ல விட்டு அழிச்சு போட்டது. 3வது நாங்க சாம்சன் ஃபிளைட் டு தி ராக் ஏத்தாம். ஏத்தாம் கண்மல்ல போனார் இல்லைங்களா, என்ன தூக்கின்னு போனாரு, பெலிஸ்தரை சின்ன பின்னமா வெட்டிட்டு போயிட்டார் இல்லைங்களா, அது அது அந்த சம்பவம் வேற. அப்புறம் ஸ்லேயிங் thousands Palestinians with the jawbone of ash, அந்த தாடை எலும்புல கொண்டு அடிச்சு. இது பார்த்துலாம், ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அருமையான விஷயங்களை பைபிள வச்சிருக்கிறான்னு நமக்கு தெரியும். 5வது தாங்க அந்த வேசியோட அவர் வச்சிருந்தவரு அஃபையர் இல்லைங்களா, என்ன பண்ணாரு, அஃபேர் வித் ஆர்லெட், இந்த வேசிக்கிட்ட போனார் இல்லைங்களா சிம்சன், திம்னா கிட்ட, இதுகிட்ட இல்லை, தெலீலால் கிட்ட இல்லை, அது முன்னாடி போனார் இல்லைங்களா அது. 6வது நாங்க இஸ் அஃபேர்ஸ் வித் தெலீலா அண்ட் இஸ் பெட்ரல். அப்புறம் 7வது அந்த பில்லரை தள்ளி அதோடு கூட தானும் அழிஞ்ச இந்த சம்பவங்கள், இந்த 7 சம்பவங்கள் நமக்கு என்ன பாடங்களை தருது, தேவனுடைய திட்டத்துல எங்கெங்கெல்லாம் அது பொருத்தமாகுதுன்றதை நம்ம ஓனாக நம்ம பார்க்கலாம். முதலாவது இந்த சிம்சோன் யார் அடையாளப்படுத்துறாரு, சிம்சோன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த சிம்சோன் யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு, சபைக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. யார் சபை, நம்ம தான் இல்லைங்களா, வேற யார் சபைங்க, நம்ம தான் சபை. அதான் நிறைய பேர் சொன்ன மாதிரி சிம்சன் அவ்வளோ பலவீனம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஆமா பிரியமானவர்களே, நாமும் கூட பலவிதமான பலவீனங்களுடையவர்களாக இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன ஆகக்கூடாது, விழுந்தாலும் எழுந்திருக்கிறோம். அதான் பைபிள் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். பிரியமானவர்களே, அப்படியே நம்ம கூட பல முறை விழுந்தாலும் ஃபிளாட் ஆகிடக்கூடாது. என்ன சொல்ல, என்ன ஆகிடக்கூடாது, நாக் அவுட் ஆகக்கூடாது. நாக் அவுட் தெரியலைங்களா, நாக் அவுட் என்ன தெரியுங்களா, ஏஞ்சிக்க முடியுமா, நாக் அவுட் பாக்ஸிங் அதுதான். நாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் வெற்றி. அப்போ அவர் ஏஞ்சி வர வரைக்கும் சான்ஸ், எவ்வளோ அடி வாங்கினாலும் என்னங்க, எழுந்து நிற்கணும். பிரியமானவர்களே, நிறைய பேர் ஃபிளாட் ஆகிடக்கூடாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம சபை இதை கடந்து போகவே முடியாது என்பதை நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கணும். அதனால பிரியமானவர்களே, இந்த சபைக்கு நேர்ந்த அனைத்து அனுபவங்கள், சிம்சோனுக்கு நேர்ந்த அந்த அனுபவங்கள் தான் சபைக்கு நாங்க கடந்து போயிருக்கிறோம். அதாவது சிம்சன் தேவன்கிட்ட என்ன செய்தாரு, ஒரு பொருத்தனை செய்தார் இல்லைங்களா, அதே போல நாம் நம்மை தேவனுக்காக என்ன பண்ணிக்கிறோம், அர்ப்பணிச்சுக்கிறோம் இல்லைங்களா, தேவனோடு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஜீவபலியாக நம்முடைய வாழ்க்கை அவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நம்ப என்ன ஆகக்கூடாது, சிம்சோன் போல எங்க தூங்கிடக்கூடாது, அதான் வேசியுடைய மடியில போய் தூங்கிடக்கூடாது. வேசின்றது யாரு சொல்லுது, இந்த உலகம் தரக்கூடிய சந்தோஷம், இந்த உலகம் தரக்கூடிய கனம், இந்த உலகத்தை நமக்கு கிடைக்கிறது இல்லையா ரெஸ்பெக்ட் இல்லைங்களா, நமக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை, அதுக்காக தான் நம்ம எல்லாம் பாடுபடுறோம். இன்னைக்கு எல்லாரும் இந்த பாடுபடுறாங்க இல்லைங்களா, இந்த ஸ்டேட்டஸ் பாருங்க. இப்போ நம்ம முகேஷ் அம்பானி இருக்கிறார் இல்லைங்களா, அவர்கிட்ட பாவம் அடுத்த வேலைக்கு சோறு இல்லாம இருக்கிறாரா, பல தலைமுறைக்கு என்ன பண்ணலாம் அவரு, இந்தியாவுக்கே சோறு போடலாம், பல தலைமுறைக்கு இந்தியாவுக்கே சோறு போடலாம். ஆனாலும் ஏன் அந்த மனுஷன் இன்னும் ஓடி 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 உழைச்சிட்டே இருக்கிறார், ஸ்டேட்டஸ் என்ன வரணும் வருது, அந்த பணக்காரன்ற அந்த வரிசையில் அவருடைய பேர் வரும், அந்த ஸ்டேட்டஸ். பிரியமானவர்களே, இந்த ஒரு மயக்கத்தில் இருக்கிறார். அதான் மயக்கம் பிரியமானவர்களே. என்ன மயக்கம் இது, அந்த மயக்கம் ஐஸ்வர்யம், கனம், இந்த உலகம் கொடுக்கிற மரியாதை, கனம், மதிப்பு, சிற்றின்பங்கள், இந்த உலகம் தரக்கூடிய அந்த அற்பமான சந்தோஷங்கள், இதுல டீப் என்ன அடிக்கிறது, தூங்கிடக்கூடாது. சிம்சோன் அர்ப்பணிக்கப்பட்ட சிம்சோனுக்கு இது தகுதி இல்லாத ஒரு வேலை. ஆனா தேவன் செய்தாரான்னு கேட்கும் போது பிரியமானவர், தேவன் எப்பவுமே அநீதிக்கு அவர் என்ன பண்ண மாட்டார், துணை போக மாட்டாரு. ஆனா ஒரு விஷயத்த நம்ம எப்படி பயன்படுத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, சிம்சோன் அங்க போனதை தேவன் தனக்கு என்ன பண்ணாரு, தனக்கு சாதகம் அதை பயன்படுத்தினார். சிம்சோன் அந்த வேசிக்கிட்ட போறதுக்கு தேவன் ஏவல பிரியமானவர்ல,
சிம்சோன் கிட்ட இருக்கக்கூடிய ஆசைகளை வச்சு தேவன் என்ன பண்றாரு? தன்னுடைய வேலையை அங்க செய்துக்கிறார். புரியுதுங்களா? இப்ப சாத்தான் கூட பாருங்க, அவன் யாருங்க? அவன் தீயவனா இருக்கிறான். அதனால ஆண்டவர் அவரை அழிக்கணும்னு நினைச்சப்ப அழிச்சு போட்டுடலாம். ஆனா என்ன செய்யறாரு? சரி, நீ செய்யற வேலையை நீ செய், நான் செய்யற வேலையை நான் செய்யறேன். தீமையை நன்மையா மாத்துறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? ஞானமும் வல்லமும் அவருக்கு இருக்கு. சாத்தான் தீமை செஞ்சா, இப்ப அதுல தேவன் என்ன பண்ணாரு பாரு? இப்ப சாத்தான் ஒருத்தன் இப்ப வரல அப்படின்னாக்கா, நம்மளாம் இங்க 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 இருப்போமா? இங்கெல்லாம் நம்ம கூடி இருப்போமா? ஏசு இந்த பூமிக்கு வந்திருப்பாரா? தேவனுடைய அன்பு வெளிப்பட்டுக்குமா? தேவன் நம்மள எவ்வளவு அன்பு வச்சுக்கிறார், எப்படி வெளிப்படுத்தினாரு? இயேசு அனுப்புனதுனால தானே வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தினாரு. நமக்கு அவருடைய குமாரனோடு கூட நாங்க மனவாட்டி ஆகக்கூடிய ஆசீர்வாதத்தை குத்துக்கிறார். நமக்கு பரலோக அழைப்பை குத்துருக்கிறார். இப்படிலாம் பலதரப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு காரணமா இருந்தது யாரு? சாத்தான். அதே போலவே தேவன் அநேக இடங்கள்ல என்ன பண்றாரு? இந்த காரியங்களை அவர் அனுமதிக்கிறார். சரி, இந்த 7 விஷயங்கள் எப்படி சபைக்கு பொருத்தமாகுது? சபையுடைய சரித்திரம் நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசுடைய 1ஆம் வருகையிலிருந்து அவருடைய 2ஆம் வருகைக்குரிய இந்த காலகட்டங்களை பைபிள்ல சபையுடைய அந்த ஸ்டேஜஸ் எத்தனை காலமா பிரிக்கப்பட்டிருக்கு? 7 காலங்களா பிரிக்கப்படும். இல்லைங்களா? நம்ம 7 சபைகளை பத்தி வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 2 சாப்டர்ஸ்ல நம்ம பார்க்கும்போது சர்ச் ஹிஸ்டரி நமக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இயேசுடைய 1ஆம் வருகையிலிருந்து இயேசுடைய 2ஆம் வருகை இருக்கிற இந்த காலகட்டங்களை நம்ம பார்க்கணும். பாருங்க பிரியமானவர்களே, இந்த ஒரு ரிடில்ஸ் பார்த்தா இல்லைங்களா? இந்த ஒரு விடுகதை பார்த்தா இல்லைங்களா? லிட்டரலா அதுக்கு என்ன மீனிங்னாக்கா, சிம்சன் கொடுத்த அந்த லிட்டரல் மீனிங் என்னன்னாக்கா, சிங்கத்துல என்ன வந்துச்சுங்க? தேன் வந்துச்சு இல்லைங்களா? அததான் அதோடைய லிட்டரல் மீனிங். இன்னொரு மீனிங் பாருங்க பிரியமான, இது ஆவிக்குரிய மீனிங். அதுல என்னங்க? அந்த சிங்கம் அது கொல்லப்பட்டு அதுல இருந்து என்ன வந்துச்சுங்க? தேன் வந்துச்சு. இந்த விடுகதை கொஞ்சம் விடுவீங்க. சிங்கம் கொல்லப்பட்டுச்சு, அந்த சிங்கத்துல என்ன வந்துச்சுங்க? தேன் வந்துச்சு. எந்த சிங்கம்? அது கொல்லப்பட்ட சிங்கம். யூதா கோத்திரத்து சிங்கம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற யூதா கோத்திரத்தின் சிங்கம் கொல்லப்பட்டார் இல்லைங்களா? சிலுவையில அவர் கொல்லப்பட்டாரு. அவர் மரித்ததுனால நமக்கு வந்த அந்த மதுரங்கள், பிளெஸிங்ஸ், பாவ மன்னிப்பு, அப்புறம் பலதரப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு? கொடுத்தார். ஹெவன்லி காலிங். என்னங்க? பரலோகத்துக்குரிய அழைப்பு யார் மூலமா கிடைச்சிருக்கு? யார் மூலமா கிடைச்சிச்சு? நம்ம நீதியா இருக்கிறதுனாலயா? இல்ல, கிறிஸ்துவுடைய நீதி. அவர் செய்த தியாகம், அவர் முகத்தை பார்த்து தேவன் நம்ம என்ன பண்றாரு? நம்மளை அங்கீகரிக்கிறாரு. கிறிஸ்துவ நம்ம அங்கீகரிச்சதுனால தேவன் நம்மளை அங்கீகரிக்கிறார். பிரியமானவர்களே, அதான் பாருங்க அன்புக்குரியவர்களே, அதாவது அந்த சிங்கத்துல இருந்து என்ன வந்துச்சுங்க? அந்த தேன், மதுரமான தேன் வந்தது என்று பார்க்கும்போது மதுரம் வந்தது. ஆனா இயேசு யூதா கோத்திரத்தின் சிங்கம் அவர் மரித்ததினால் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? பலவிதமான ஆசீர்வாதம். பாருங்க, இந்த விடுகதையை சொன்ன என்ன கொடுப்பாரு? 30 வஸ்திரங்கள் கொடுக்கப்படுது. சொன்னா 30 வஸ்திரங்கள் கொடுக்கப்படும் பிரியமானவர்களே. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல? சொல்ல முடியல. என்ன சொல்லுங்க? இந்த விடுகதை கொஞ்சம் சொல்லுங்க. யூதா கோத்திரத்தின் சிங்கம் இயேசுதான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும் இல்லைங்களா? கிறிஸ்து தான் மேசியா, இயேசுதான் மேசியா அப்படின்னு என்ன பண்ண இஸ்ரேல் மக்கள் அவரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? நீதின் வஸ்திரம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? தி கார்மெண்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ், இல்லைங்களா? ஆனா மேசியாவை கண்டுபிடிச்சாங்களா? இல்ல, இல்லைங்களா? பிரியமானவர்களே, அவங்களால கண்டுபிடிக்க முடியல இல்லைங்களா? அதனால அவங்க மேல என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சுங்க? பெலிஸ்தர் அழிச்சார்ல சிம்சோன்னு. நம்ம பெலிஸ்தர்களை அழிச்சார் இல்லைங்களா? அவங்க அவருடைய மனைவிய அந்த தகப்பன் வீட்டு எல்லாரும் குழைச்சதுனால என்ன செஞ்சாரு? அவங்களை அழிச்சாரு இல்லைங்களா? அதே போலவே ஆண்டவர் என்னங்க AD 70 இஸ்ரேல் தேசம்
டிஸ்ட்ரக்ஷன் ஆச்சு. அவங்க மேல வந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் பாருங்க பிரியமானவர்களே, அவங்க மேல வந்த அந்த ஜட்ஜ்மெண்ட். அதனால ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு யாரு தானாக்கா, சிம்சோனுக்கு முதல் எதிர்ப்பு யாரா இருந்தாங்க, இந்த பெலிஸ்தர், அதாவது அவர் கல்யாணம் பண்ண அந்த குடும்பத்தாரும் அந்த அவங்க சார்ந்த அந்த அந்த ஜனங்கள் இல்லைங்களா பிரியமான. அதே போல இயேசுக்கு எதிர்ப்பு கொடுத்தது யாருங்க, ஃபர்ஸ்ட் யூத ஜனங்கள். யூத ஜனங்கள் விடுதலை என்னங்க, எதுக்காக, இந்த இந்த விடுகதைனாலதான் பிரச்சனையே ஆரம்பிச்சு இல்லைங்களா. இவ்வளவு பிரச்சனை காரணங்க. இப்போ சிம்சனுடைய மனைவி, அவனுடைய மாமனார் வீடு எல்லாமே அழியறதுக்கு என்ன காரணம்? சும்மா இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் பிரச்சனை. விடுகதையை சொல்லாம இருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடுகதைனா தான் ஆரம்பிச்சு. விடுகதைக்கு அவங்களால சொல்ல முடியல, அதனால ஒய்ஃப் கிட்ட போனாங்க, ஒய்ஃப் கிட்ட கேட்டு சொல்லிட்டாங்க. அதனால இவர் கோவம் வந்துச்சு. என்ன பண்ணாரு, இவர் கோச்சின்னு போயிட்டாரு. இவர் போன கேப்ல இவர் மனைவிய ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வந்து பார்த்தா இவருக்கு பெரிய என்னங்க ஒரு ஆச்சரியம். கோவத்துல நரிகளை பிடிச்சி அவங்க வெள்ளாமையே அழைச்சிட்டாங்க. கேக்குறீங்களா? பாருங்க பிரியமானவர்களே, இதுதாங்க மெயின். இஸ்ரேல் மக்கள் மேல வந்த நியாய தீர்ப்பு காரணம் என்னங்க, மேசியா தான். மேசியா தானே. ஆனா சொன்ன இல்லைங்களா, இதோ நீங்கள் அறியாதவங்க நடுவில் எவன் சொல்ற, நான் உங்களுக்கு ஜலத்தினான ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு பின் வருகிறவர் ஆவினாலும் அக்கினினால கொடுப்பாரு. ஆனா அவருக்கு பின்னாடி வந்தவரை இவங்க ஏத்துக்கினாங்களா? யோவான் சொல்றாரு, இயேசு வருவாரு, நான் இல்லை, நீங்க எதிர்பார்க்கிற மேசியா நான் இல்லை. எதிர்பார்க்கிற மேசியா யாரு, நெக்ஸ்ட் வருவாரு, அவரை நீங்க என்ன பண்ணுங்க, அவரை ஏத்துக்கங்க அப்படின்னு சொன்னா இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அவர் மேசியாவை இவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த விடுகதைக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அதனால வஸ்திரம் அவங்களுக்கு கிடைக்கல. நீதியின் வஸ்திரம் என்ன பண்ணலாங்க, இயேசு கிட்ட இயேசு ஏத்துக்கிருந்தாங்கன்னா அவங்க நீதி கிடைச்சிருக்கும், அவங்க பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆனா அவங்க ஏத்துக்காதனால அவங்க மேல என்ன வந்துச்சுங்க, டிஸ்ட்ரக்ஷன். சரி பிரியமானவர்களே, அதுதான் அவங்களுடைய முதல் எதிர்ப்பு. ரெண்டாவது என்ன செஞ்சாரு, நரிகளை பிடிச்சாரு இல்லைங்களா, அதோடைய வால்ல பந்தங்களை கொளுத்தி என்ன செஞ்சாரு, அவங்களுடைய ரெவென்யூ எல்லாம் அழிச்சாரு. பிரியமான சகோதர, இது என்ன, இது யாரை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது அடுத்து இயேசுவை அவருடைய அப்போஸ்தலரை எதிர்த்தவங்க அடுத்து யாருங்க, நெக்ஸ்ட் ரோமன்களை தான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு தெரியுங்களா, நரி அப்படின்னு சொல்றாரு. லூக்கா 13:32 படிங்க. லூக்கா 13 சாப்டர் verse 32 படிங்க. அதற்கவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதை நீங்கள் போய் அந்நரிகளுக்கு சொல்லுங்கள். நரிக்கு அதாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரோதை பத்தி சொல்றாரு. நீங்க மேல படிச்சுக்கோங்க. ஏரோதை பத்தி சொல்லும் போது எது கம்பேர் பண்றாரு, நரி. பிரியமான இல்லை, அந்த நரிகள் எல்லாம் பிடிச்சு என்னங்களா பந்தங்களை கொளுத்தி என்ன பண்ணாங்க பாருங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்தவங்க ரோமர்களுக்கு கொடுத்த அந்த டார்ச்சர் இருந்துச்சு இல்லைங்களா. அதனால எந்த அளவுக்கு ரோமர்களுக்கு கிறிஸ்தவங்க மேல ஒரு வெறுப்பு ஆயிடுச்சுனாக்கா, கிறிஸ்தவத்தை என்ன பண்ணும், அழிக்கணும்னு நினைச்சார். அதுல ஒரு ராஜா ரொம்ப கொடூரமானவர், கிறிஸ்தவத்தை ரொம்ப டெட் எனிமியா நினைச்சவர், நீரோ. சர்ச்சிஸ்ல பாருங்க பிரியமானவர்ல, நீரோ ராஜா தான் கிறிஸ்தவர்களுக்கு டெட் எனிமியா இருந்தார். ஆனா கிறிஸ்தவர்களை அவளால் என்ன பண்ண முடியல, அழிக்க முடியல. அவர் தான் அழிஞ்சு போனாரு இல்லைங்களா. ரொம்ப கொடுமை குத்துக்கிறார், நிறைய பேரை உயிரோட எரிச்சுக்கிறாரு. ஸ்டேடியம்ல விட்டுட்டு சிங்கங்களை என்ன பண்றது, பசியோட சிங்கங்களை விட்டுருவார், கிறிஸ்தவங்களை உள்ள விட்டுட்டு இல்லைங்களா, அவங்கள கடிச்சு கொதுறங்க தெரியுமா. இப்படியெல்லாம் அந்த ஸ்டேடியத்துல அவங்களுக்கு என்னங்க உபத்திரவங்களை கொடுத்தவர் தான் இந்த நீரோ. கடைசியில் சாகும்போது அவர் என்ன சொல்லி செத்தார் தெரியுங்களா, அவர் உயிர் போற நேரத்துல அங்க சோல்ஜர்ஸ்களை கூப்பிட்டு கேட்டாரா, கிறிஸ்தவங்களெல்லாம் அழிச்சிட்டீங்களான்னு கேட்டார். பாருங்க, அந்த 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 பகை எது வரைக்கும் இருந்துக்குது, உயிர் போற வரைக்கும் இருந்திருக்குது.
அந்த அளவுக்கு வெறுப்புணர்வோடு இருந்தாங்க. அத பிரியமானவர்களே, அந்த நரி அப்படின்னும் போது ரோம அரசாங்கத்துக்கு கிறிஸ்தவர்கள் மூலமா வந்த அந்த டார்ச்சர் இல்லைங்களா? பிரியமான என்ன டார்ச்சர் கொடுத்தாங்க? சத்தியத்தை அறிவிச்சாங்க. டார்ச்சரை நம்ம கொடுக்குறோம் பாருங்க, மற்றவங்களுக்கு தீமை செய்யறது கிடையாது, சத்தியத்தை அறிவித்தாங்க. புல் ரோம ராஜ்யம் முழுவதுமாக அப்போஸ்தலர்கள் போய் என்ன பண்ணாங்க? இந்த சுவிசேஷத்தையும் சத்தியத்தை அறிவிச்சாங்க. பெரியமான ரோமர்ஸ்கெல்லாம் நிறைய பேர் கன்வெர்ட் ஆரம்பிச்சாங்க. ரோமர்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சாங்க கிறிஸ்துவத்துக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது மூணாவதாக அப்படின்னு பார்க்கும்போது, பிரியமானவர்களே, அப்போ நெக்ஸ்ட் என்ன வர்றாரு? நெக்ஸ்ட் எங்க போறாருங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு? ஏத்தாம் இல்லைங்களா? அங்க அவங்களை கொன்று போட்டு அவங்க ஏத்தாமுக்கு அவர் போறதை நம்ம பார்க்கணும். அது நமக்கு என்ன மீன் பந்து என்ன அடையாளப்படுத்து? இந்த ஏத்தாம் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, த பிளேஸ் ஆஃப் ராவனஸ் பேர்ட்ஸ். தி பிளேஸ் ஆஃப் ராவனஸ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, அதாவது கவனிங்க, இப்போ எலியா ஆகாபுக்கும் யோசபேலுக்கு பயந்து எங்க போனாரு? வனாந்தரத்துக்கு ஓடி போனார் இல்லைங்களா? அவருக்கு போஷிப்பு நடந்துச்சு இல்லைங்களா? சாப்பாடு கொடுத்தாங்களா? பசி எடுக்குதுங்களா? சாப்பாடு கொடுத்தாரு இல்லைங்களா? யாரை கொண்டு கொடுத்தாரு? காகங்களை கொண்டு அவர் போஷித்தார். பிரியமானவர்களே, அங்க ஒரு தஞ்சம் அடைஞ்சாரு. யாரு? ஏலையா. அதே போலவே இங்க சிம்சோன் கூட அந்த நாட்கள், இது எந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் சர்ச் பேபசி பிகன் டு ரைஸ். அதாவது போப்புடைய ஆட்சி காலம் என்ன ஆகுது? ஆரம்பிக்கிற கூட இந்த காலகட்டங்கள்ல சிம்சோன் எங்க இருந்தாருனாக்கா ரெஸ்ட்ல அங்க இருந்ததாக நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கணும். சரி, அடுத்து நம்ம பாருங்க பெரியமான நெக்ஸ்ட் 4th ஸ்டேஜ் என்னன்னாக்கா, சர்ச்சில் அந்த காலகட்டங்கள் என்ன காலகட்டங்கள்னா டார்க் ஏஜஸ். என்ன காலகட்டங்கள்? டார்க் ஏஜஸ். தொடர்ந்து கிறிஸ்துவத்துக்குள்ள என்ன நடந்துட்டு இருந்துச்சுங்க? என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நாங்க அந்த காலகட்டங்களில் பொய் போதனைகள் அங்கே கொண்டு வந்தாங்க. விக்கிரக ஆராதனைகள், இந்த ரோமன் கேத்தலிக் சபை, அப்புறம் அந்த இடங்கள்ல வந்த நிறைய ஃபால்ஸ் டாக்டரின்ஸ். இப்போ இந்த இடத்துல சிம்சோன் என்ன செஞ்சாருங்க? அங்க கட்டி கொடுத்துட்டாங்களா? கட்டி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இல்லைங்களா? லேகி கிட்ட வந்த பிறகு என்ன செஞ்சாங்களா? அவரை அந்த தாடை எலும்பை எடுத்து என்ன செஞ்சாரு? கழுதையுடைய தாடை எலும்பு எடுத்து 1000 பேர் அடிச்சார். இது சர்ச் ஹிஸ்டரியில என்ன சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது, பைபிள்ல கழுதை அப்படின்னா அது எதை குறிக்கும்? டாக்டரின்ஸ், உபதேசங்கள். பிரியமானவர்களே, போப்பையும் அவங்களுடைய உபதேசங்களை எதிர்த்து என்ன பண்ணாங்க? ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா? இல்லைங்க, அந்த ரிஃபார்மர்ஸ் சொல்வா இல்லைங்களா? நம்ம யாருங்க? மார்ட்டின் லூத்தரு, அவருக்கு முன்னாடி ஜான் விக்லீஃபு, அவருக்கு முன்னாடி பீட்டர் வால்டோ, இவங்க காலகட்டங்கள் எல்லாமே என்னங்க? சபை அந்த உபதேசங்களை எதிர்த்து என்ன பண்ணாங்க? அவங்க அங்க அந்த ரிஃபார்மேஷன் பண்ண காலகட்டங்கள். என்ன காலகட்டங்கள் இது? இது ரிஃபார்மேஷன் பண்ண காலகட்டம். ஜாப் ஒன்னாக்கா பைபிள்ல நம்ம ஆண்டவர் இயேசு கூட எதுல வந்தாருங்க? கழுதை மேல வந்தார் இல்லைங்களா? கழுதை மேல வந்தது என்ன வெளிப்படுத்துறாரு? நான் தான் மேசியா, நான் தான் ராஜா என்பதை அவர் வெளிப்படுத்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராஜா நான் தான்றது அவர் என்ன பண்றாரு? என்ன கழுதை மேல போனாருங்க? பழைய கழுதை மேல போனாரா? புது கழுதை மேல போனாரா? யாரும் ஏறல இது வரைக்கும், யாரும் யூஸ் பண்ணல இது வரைக்கும். ரைட்டுக்கு என்ன பண்ணல? ரைட்டுக்கு பயன்படுத்தப்படாத கழுதையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். என்னன்னாக்கா, இது நியூ ஹார்ஸ் ஃபார் ரைடிங் அப்படின்னா அவருடைய புதிய உபதேசங்கள், இயேசு கிறிஸ்துவிய புதிய ஏற்பாட்டுக்குரிய உபதேசங்கள். பிரியமானவர்கள், அதனால கழுதை எதை காட்டுனாக்கா டாக்டரின்ஸ், உபதேசங்களை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் இன்சிடென்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரியமான சகோதரர்களே, என்ன நெக்ஸ்ட் எங்க போற? சாம்சன் எங்க போறாருங்க? இந்த இவங்களை சாகடிச்சுட்டு இந்த 1000 பேரை அடிச்சிட்ட பேருக்கு எங்க போறாரு? ஒரு வேசிக்கிட்ட என்ன பண்றாரு? போகிறதாக நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இது நமக்கு எதை காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது,
அதாவது சர்ச்சுடைய காலகட்டங்கள்ல இது மிட் நைட் ஆஃப் தி ஏஜ். அதாவது சிம்சன் என்ன ஆகுறாருனாக்கா அந்த தூக்கத்திலேருந்து எழுந்து போறாரு. அதாவது அந்த இந்த வேசிக்கிட்ட என்ன ஆகல, அவரு டீப்பா தூங்கல இல்லைங்களா. முதலாவது வேசிக்கிட்ட என்ன பண்றாரு, அங்க மத்திய ராத்திரில அவர் எழுந்து போனதே பிரியமானவர்களே பாருங்க. இப்ப இந்த டார்க் ஏஜஸ் ஒரு எண்டுக்கு வருது. அதை கொண்டு வந்தது யாருனாக்கா மார்ட்டின் லூத்தருடைய காலம். மார்ட்டின் லூத்தருடைய காலத்துல தான் சபை என்ன பண்ணாங்க, விழிப்படைஞ்சாங்க இல்லைங்களா. எல்லாரும் என்ன பண்ண, மார்ட்டின் லூத்தர் பெரிய ரிஃபார்மேஷன் கொண்டு வந்த. அது வரைக்கும் ரோமன் கேத்தலிக்குடைய டாமினேஷன் தான் ஃபுல் கிறிஸ்டியானிட்டியை ஆண்டு கொண்டு இருந்தது இல்லைங்களா. ஒரு பலமான எதிர்ப்பு யார் மூலமா வந்துச்சு, மார்ட்டின் லூத்தர் மூலமா வந்துச்சு. அவர் அதனால்தான் பைபிள் உலகமே அவர் என்ன சொல்லுங்க, த கிரேட் ரிஃபார்மர். பிரியமானவர்களே, அப்போ இது அந்த காலகட்டங்களை குறிக்கிறது. என்னங்க, இந்த காலகட்டங்கள் தான் இது மார்ட்டின் லூத்தருடைய த டைம் ஆஃப் ரிஃபார்மேஷன். பிரியமானவர்கள், அந்த காலகட்டங்கள்ல சிம்சன் எங்க பார்த்துட்டு இருந்தாரு, வேசிக்கிட்ட தான் இருந்தாரு. ஆனா இப்ப என்ன ஆறாரு, மிட் நைட்ல எழுந்தாரு. ஆனா திரும்ப அவர் என்ன செஞ்சாரு, இன்னொரு வேசிக்கிட்ட போனார். அவங்க தான் யாருங்க, தெலீலா. தெலீலா என்னும் அடுத்த ஒரு வேசிக்கிட்ட அவர் என்ன செய்றாரு, அவர் போனதை நம்ம என்ன காட்டுது, இதை கவனிங்க பெரியமான. சொல்லுங்க, இப்போ சபை வெளிப்படைஞ்சிச்சு, ஆனா மறுபடியும் என்ன, நாங்க தூங்கிட்டாங்க. அதாவது புராட்டஸ்டன்ஸ் என்ன செய்யல அப்படின்னு பார்க்கும்போது, தொடர்ந்து இந்த ரிஃபார்மேஷன் ஒர்க், இந்த சீர்திருத்த வேலைகளை தொடர்ந்து செய்யல. என்ன செஞ்சாங்க, இவங்க அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். ப்ராட்டஸ்டன்ஸ்லயே சில பேர் நாங்க பிரதரன்ஸ், லூதரன்ஸ், மெத்தடிஸ்ட், அட்வென்டிஸ்ட் இல்லைங்களா. இந்த மாதிரி என்ன ஆச்சுங்க, செவன்த் அட்வென்டிஸ்ட், ஜெவா விட்னஸ், இந்த மாதிரி பல விதமான டினாமினேஷன்ஸ் ஆயிடுச்சுங்க இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. கிறிஸ்டியானிட்டியில் பாருங்க, இப்போ ஒரு பிரச்சனை போய் என்ன ஆச்சுங்க, 2 பிரச்சனையா மாறிச்சு இல்லைங்களா. ஃபர்ஸ்டாவது ஒன்று தான் இருந்துச்சு, எது, ரோமன் கேத்தலிக்ஸ். பிரியமானவர்களே, வேதத்துக்கு எதிரான போதனைகளை செய்யக்கூடிய சபை இல்லைங்களா. அவங்களும் அவங்களுடைய அந்த டாக்டரின்ஸ் வேதத்துக்கு, அதாவது வெளிப்படையா எதிர்ப்பு, டைரக்டாவே விக்கிரகாராதனை செய்யாதீங்க அப்படின்னா பாருங்க எப்படி சேர பார்த்தீங்களா. இப்போ சமயத்தில் போச்சு இல்லைங்களா. இதெல்லாம் பைபிளில் இருக்குங்களா. டெய்லி காவி துணியை போட்டுக்கணும், போய் கொடி ஏற்றும் போது அது அப்படியே அண்ணாந்து, அந்த கொடி ஏறும்போது என்ன பண்ணோம், அப்படியே அண்ணாந்து பார்க்கணும், அது பயபக்தியோட அந்த கொடியை பார்த்துட்டு வந்த பிறகு என்ன நடந்துச்சு. பைபிளில் இயேசு சொன்னாரா, கொடி ஏற்றுங்கோ, எனக்கு என்ன பண்ணுங்க, காவி போடுங்க. இது போர் அச்சிச்சின்ட்டு இப்போ கூட வேற யாரை சேர்த்துங்கிறாங்க, கூட அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட சேர்த்துக்கிறாங்க. என்ன சேவையும் கூட 2 பேரையும் பக்கத்துலயே வச்சுக்கலாம். பாருங்க பாருங்க பிரியமானவர்களை, என்ன ஆட்டங்க இவங்களெல்லாம். தெருவா பிளாக் பண்ணி மக்களுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸு. பாருங்க பிரியமானவர்களே, இது அவங்க தான் செய்கிறாங்களான்னா யாருக்கு செய்யறது, கிறிஸ்டியானிட்டின்ற பேர்ல இருக்கக்கூடிய யாருங்க இதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டாங்க, யாருங்க, ஃபாதருங்க தானே. ஃபாதர் என்ன பண்ணோம், இல்லை இப்படி பண்ணக்கூடாது, பைபிள் இப்படி எல்லாம் இல்லை சொன்னா சொல்லி கொடுங்க அவங்களுக்கு, மக்களுக்கு. பாருங்க பெரியமா, அவங்கள வழி நடத்தக்கூடிய இந்த போதகர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்களா. அதுல இருந்து பிரிஞ்சு வந்தாங்களா இவங்க, யாருங்க, ப்ராட்டஸ்டன்ஸ். இவங்களுடைய அட்டகாசங்க பார்க்கணும், அவங்கள விட இவங்க இன்னும் அட்டகாசம். பாருங்க பெரியமா, அங்கங்க ஒருத்தர் மீட்டிங் போட்டுக்கிறாங்க, அது என்ன புது பேர் வச்சுக்கிறாரு, டுனாமிஸ். இன்னொருத்தர் போகிறாரு 140வது இரவு ஜெபம், ஆல் நைட் ப்ரேயர். என்னங்க இது சினிமா ஓட்டுறீங்க நீங்க. 50வது நாள், 100வது நாள், 125வது நாளுன்ட்டு சினிமா ஓட்டுற மாதிரி இவருங்க பாஸ்ட் ஏதாவது ஆல் நைட் ப்ரேயர் பண்றத என்னங்க கவுண்ட் பண்ணி அதை பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி. இதெல்லாம் அப்போஸ்தலங்க பண்ணியிருந்தாங்களா சொல்லுங்க. பைபிள் எங்கேயாவது அப்போஸ்தலங்க 150வது முழு இரவு ஜெபம்
அப்படின்னு போட்டாங்களா? பாருங்க, காஸ்பல் இட் இஸ் நாட் ஃபார் சேல் அப்படியா. இப்போ ஒரு புதுசா ஒருத்தன் ஒரு டைட்டில் வச்சு ஊரெல்லாம் போஸ்ட் வச்சு செவத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நார அடிச்சுன்னுக்கிறாங்க. பாவம் இல்லைங்களா? அந்த ஊரை பாருங்க, அதை பிரியமானவர்களே. கிறிஸ்டியானிட்டி பண்ற அட்டகாசம் அதை விட மோசமா இருக்கு. அதாவது ப்ராட்டஸ்டன்ஸ் அப்படின்ற பேர்ல பிரியமானவர்களே, இந்த கட்டம் தான் இந்த தெலைலால் என்னங்க மடியில என்ன பண்ணுறாரு, சிம்சோனே தூங்கிட்டு இருக்கிறாரு. சிம்சோன்றது ட்ரூ சர்ச், உண்மையான சபைக்காக ஆண்டவருக்காக வைராகியம் வாழக்கூடியவர்கள். எங்கெல்லாம் மாட்டின்னுங்கிறாங்க இந்த வேசிங்க கிட்ட. யாரு? பைபிள்லாம் சொல்லுது, இந்த பைபிள் இந்த கிறிஸ்டியானிட்டியை வந்து ஆவிக்குரிய வேசிகள் அப்படின்னு சொல்லுது, ஸ்பிரிச்சுவல் ஹார்லட்ஸ். வசனம் ஒன்று வாசிங்க வாங்க. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றாரு. பிரியமானவர்களே, 4-5 வசனங்கள் வாசிங்க, ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவன் நெற்றியில் எழுதியிருந்தது. பாத்தீங்களா பிரியமா, அந்த வேசி. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். மகா பாபிலோன், அதாவது இந்த ரோமன் கேத்தலிக் சபைய பைபிள் என்னன்னு கூப்பிடுது? பாபிலோன் அப்படின்னா குழப்பம். பைபிளுக்கு விரோதமா குழப்பமான போதனைகள் போதிக்கக்கூடிய அவங்க இப்ப அம்மா ஆயிட்டுக்கிறாங்க. என்ன ஆயிட்டுக்கிறாங்க? தாய். அப்ப பிள்ளைங்க யாரு? புராட்டஸ்டன்ட் சபைகள். ஓகேவா? சரிங்களா பிரியமானவர்களே, இந்த கட்டம் தான் என்னங்க இப்போ சபை என்னங்க விழித்து எழும்பணும். பிரியமான சகோதர சரிகளே. ஆனா ஒரு சிலர் எழும்பிட்டாங்க, ஒரு சிலர் என்ன ஆயிட்டுக்கிறாங்க. இப்ப நம்மளாம் அங்கே தானே இருந்தோம் ஒரு காலகட்டத்தில். சில பேர் ரோமன் கேத்தலிக் இருந்தோம், சில பேர் ப்ராட்டஸ்டன்ஸ்ல இருந்தோம். எழும்பிட்டீங்களா? இல்லை மறுபடியும் தூக்கம் வருதுன்னு போய் தூங்கிட்டீங்களா? நல்லா இருக்கு தெரியலாளுடைய மடி. நிறைய பேர் அதான் விரும்புகிறாங்க. நிறைய பேர் இந்த பேர் சபைகள் அவங்களுடைய நடைமுறைகள் அதை விரும்புகிறாங்க. பிரியமானல்ல, அதெல்லாம் இங்க தேவன்கிட்ட என்ன ஆகாது, நடக்கு. இதெல்லாம் சுயநீதிங்க பிரியமானவர்கள். நீங்க ஜெபமாலை பண்ணா பரலோகத்துக்கு போயிடுவோம் இல்லைங்களா? கேண்டில் கொளுத்துனா போயிடுவோம். காவி துணி போடுறது, ஆல் நைட் ப்ரேயர் பண்றது, இதெல்லாம் அப்போஸ்தலர் ஏற்படுத்தினது கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது பிரியமானவர்களே. நீங்க பண்ணலாம். நீங்க தனிப்பட்ட விதத்துல நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் பண்ணுங்க. நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிருங்க இல்லைங்களா? ஃபாஸ்டிங் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா இதை வந்து ஒரு பெரிய போஸ்ட் வச்சு ஒரு மாதிரி என்னங்க இதை இது பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது கிடையாது. கிறிஸ்டியானிட்டி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது கிடையாது. ஆனா அப்படித்தான் இங்க பண்ணி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா நம்ம என்ன ஆகணும்? அதுல இருந்து எழணும். சரி, கடைசி பாருங்க, கொலாப்ஷன். இப்ப கடைசியா சிம்சன் என்ன செய்றாரு? பெலிஸ்தருடைய அந்த கட்டடத்தை தாங்கி கொண்டிருக்கிற 2 பில்லரை தள்ளி என்ன ஆகுறாரு? தானும் அழிஞ்சு போறார். இதை சொல்லுங்க, என்ன என்ன இருக்கு? இது என்ன கட்டம்? என்ன கட்டம்? சிம்சன் அழியக்கூடிய கட்டம் இது இல்லைங்களா? பெலிஸ்தருடைய அந்த கோயில், பெலிஸ்தருடைய அந்த தலைவர்கள் எல்லாரையும் அழிச்சிட்டு தானும் அழிஞ்சு போற காலகட்டம் என்னது? எண்ட் ஆஃப் தி சர்ச். சபை நாடம் முடிஞ்சிடும். மகா உபத்திரவம், ஒரு கொலாப்ஷன் நடக்கும். ஒரு கொலாப்ஷன் ஆகும் இல்லைங்களா? இன்னைக்கு உலகம் கட்டி காத்துனுக்குறாங்க இல்லைங்களா? அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம் எங்க போயின்னுக்கிறாங்க? எல்லாமே அழிவை நோக்கி போயின்னுக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சுங்கிறாங்க, நம்ம தான் சாதனை பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுங்கிறாங்க. பிரியமானவர்களே, மனுஷன் எடுத்துங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எங்க போயிட்டுக்குது? இன்னைக்கு தலைவருங்க எடுக்கிறாங்கல்ல, மோடி, நம்ம புத்தின், ட்ரம்ப், இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணின்னுக்கிறாங்க இல்லைங்களா? இந்த உலகத்தை எங்க லீட் பண்ணிட்டுக்கிறாங்க? ஒரு நியூக்ளியர் வாருக்கு லீட் பண்ணிட்டுக்கிறாங்க. எங்க லீட் பண்ணிட்டுக்கிறாங்க? ஒரு யுத்தத்துக்கு, ஒரு மகா யுத்தத்துக்கு, 3rd வேர்ல்டு வாருக்கு லீட் பண்ணிட்டுக்கிறாங்க. ஒரு டிஸ்ட்ரக்ஷனுக்கு லீட் பண்ணிட்டுக்கிறாங்க. கொலாப்ஸ் ஆகிடும். ஆனா சபை என்ன ஆகணும்? அதுக்கு முன்னாடி சபை எண்ட் ஆகணும். பிரியமான சர்ச் வில்
கம்ப்ளீட். அதான் நம்ம எல்லாருமே அந்த மகா உபத்திரம் வரும்போது சபையினருக்கு அந்த பூமியில இருக்க மாட்டோம். நம்ம எல்லாம் மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவரோட கூட இருப்போம். இந்த உலகம் அழிக்கப்பட்டு கிறிஸ்துடைய 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கப்படும். இந்த உலகம் அழியணும். முதலாம் உலகம், இந்த 2ஆம் உலகம் என்ன ஆகணும்? அழிக்கப்படும். சரி, விரைமான ஒரு சில ஒரு இன்ட்ரெஸ்டிங் நம்பர்ஸ் மட்டும் இதில் பார்த்து நம்ம முடிக்கலாம். நீங்க சொல்லுங்க, இதுல வரக்கூடிய நம்பர்ஸ் கொஞ்சம் கவனிங்க பெரியமா. இதுவும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் எவ்வளவு ஒரு பொருத்தமா இருக்குதுன்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சிம்சனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது என்னங்க ஃபர்ஸ்ட் அந்த ரிடில்ஸ் 3 நாள் வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியல, அது சொல்ல முடியல. யோசிச்சு பார்த்தாங்க, தலைகள் எல்லாம் ஒடிச்சு பார்த்தாங்க, ஆகல. அதுக்கு எவ்வளோ இதுங்க பெட் எவ்வளோ கட்டினாரு? 30 வஸ்திரங்கள், மாற்று வஸ்திரங்கள். அப்புறம் இந்த 3 பாருங்க ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்க 3. அப்புறம் 300 நரிகள் என்ன பண்ணாரு? அவரு கட்டி அனுப்பி விட்டாரு. அப்புறம் 3 ஸ்திரீகள். 3ன்றது பைபிள் வசனம் இருக்குண்ணா. 3 ஸ்திரீகள் பைபிள சொல்ல. ஆனால் பைபிள் அந்த 3 நம்பர் இல்லைங்களா? 3 டேஸு, அப்புறம் 30 கார்மெண்ட்ஸு, அப்புறம் 300 என்னங்க ஃபாக்ஸஸ்ஸு, அப்புறம் 3000 சாகும்போது அவர் சாகடிச்சாருங்க எவ்வளோ பேரை? 3000 பேரை சாகடிச்சாரு. 3 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். எங்கெங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்ட்டு. சிம்சனை பார்க்க வந்தாங்க. ஆமா, சரி. இப்ப பாருங்க, இப்ப அப்படி நம்ம ஆண்டவர் இயேசுடைய விஷயத்துல பாருங்க பிரியமான சகோதர செல்ல. ஆண்டவர் இயேசு கல்லறையில் எத்தனை நாள் இருந்தாரு? 3 டேஸ் இருந்தாரு. அப்புறம் அவர் 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்கப்பட்டாரு. அப்புறம் அவர் அனாயின்ட் பண்ணாங்க இல்லையா இந்த ஆயில், அதோடைய விலை எவ்வளோங்க? 300 பணம். மரியாதை என்ன பண்ணாங்க? அவருக்கு அபிஷேகம் தைலம் ஊத்துனாங்க இல்லைங்களா? அது எவ்வளோ வெள்ளிக்காசுங்களா? 300 வெள்ளிக்காசுக்கு விற்கலாம் சொன்னாங்க. அப்புறம் பெந்தகோஸ்த நாள்ல எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க? 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்ததை நம்ம 2 காலத்துக்கும் அப்படி ஒரு பொருத்தமாகிறதை நம்ம கடைசியாக நமக்கான பாடங்கள், லெசன்ஸ் ஃப்ரம் சாம்சன்ஸ் லைஃப். என்னென்ன பாடங்களை நம்ம எடுத்துக்கலாம்? ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். நீங்க ஏதாவது ஒரு 2-3 பாடம் சொல்லுங்க. சிம்சனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் சொல்லி நீங்களே முடிச்சு. அதான் ஆயிடுச்சு உங்களுக்கு. இனிமே ஆக போவர்களுக்கு புற ஜாதிகள் என்ன பண்ணக்கூடாது? கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்புறம் வேற என்ன பாடம் சொல்லலாம்? நீங்க சொல்லுங்க சிஸ்டர். ஸ்ட்ரென்த், ஆண்டவருக்குள்ள பலமா இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நம்ம பலத்தை வீணடிக்க கூடாது. நம்முடைய சீக்ரெட், நம்முடைய பலத்துடைய ரகசியத்தை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது இல்லைங்களா? அதுவும் நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அதை சொல்லித்தான் இவரு பலத்தை இழந்தாரு. அதாவது உறுதியா இருக்கணும், பிரச்சனையில போய் மாட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவர் அதான் சொல்லிட்டாரு, உன் கண்ணு உனக்கு இடல் உண்டாக்கினால் கண் என்ன பண்ணு. ஏன் இவர் போனதுனால தான் போய் மாட்டினார் இல்லைங்களா? பிரியமானவர்களே, அதான் முக்கியமா எல்லாத்துக்குமே காரணம் என்னங்க? இந்த கண்ணு தாங்க. மெயின் நம்ம பாடியில இருக்கிற அங்கங்களில ஒரு சில அங்கங்களை பைபிள் கொஞ்சம் அழுத்தமா சொல்லக்கூடியது. 2 அங்கத்தை பத்தி பைபிள் அழுத்தமா சொல்லுது, நிறைய சொல்லுது. நாக்கு ரொம்ப சின்னது, ஆனா பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்யும். கண்ணு சரீரத்தின் விளக்கு இல்லைங்களா? அது என்னங்க? அது லைட்டு இல்லைங்களா? அதான் சிம்சனு அந்த கண்ணுல தான் அவர் விழுந்ததை நம்ம பார்க்குறோம். அது நமக்கு ஒரு கண்களின் இச்சை, பார்த்ததெல்லாம் ஆசைப்படுறது. பிரியமானவர்களே, அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. அது நம்ம சிம்சன்கிட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. பிரியமான பெற்றவங்க பேச்சை கேட்கணும் இல்லைங்களா? பைபிள் அதான் சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிங்கள் அப்படின்னு சொல்லுது. அது கூட கேட்காது. சிம்சனுக்கான பிரச்சனைக்கான காரணங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணியிருந்தாருன்னா அந்த பிரச்சனை அங்க ஆயிருக்காது. தொடர்ந்து அங்க நடந்த காரியங்கள், இப்படி அநேக பாடங்கள் நம்ம சிம்சனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம்.
ஆனா ஒண்ணு மாத்திரம் என்னன்னாக்கா, பிரியமானவர்களே, அவர் விசுவாசத்துல கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தார். அதான் சொன்னேன், நான் ஆரம்பத்தையே சொல்லிட்டேன். நாங்க நம்முடைய ஆரம்பம் முக்கியம் அல்ல, இல்லைங்களா? நம்முடைய முடிவு தான். எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்ற முக்கியம் கிடையாது. அதான் போல் கிளியரா சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? பிலிப்பியர்ல ஒரு வசனம் வாசி முடிச்சிடலாம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி என்ன நம்முடைய பயணம் இலக்கை நோக்கி தொடரணும் அப்படின்றான். 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் வாசிக்கலாம். 12-14 வரைக்கும் படிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இதான் நம்முடைய தொடர்ச்சி, இல்லைங்களா? அதாவது தொடர்ச்சியான நாங்க முயற்சி நம்ம கிட்ட காணப்படும், இல்லைங்களா? தொடர்ந்து அதான் சொல்றாரு போல, நான் அடைந்தாயிற்று, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நன்னாயிட்டேன், நான் ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. என்ன பண்ணுங்க? அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. முடிச்சிட்டேன் பிரதர், என்னுடைய ஓட்டத்தை முடிச்சிட்டேன், நான் கரெக்டா தான் இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. லாஸ்ட் மூமெண்ட்ல என்ன ஆகலாம்? தவறி விழலாம், கடைசி நேரத்துல கூட விழலாம். அதனால சொல்றார், நான் பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருங்கள். கண்டினியூ ரன்னிங், இல்லைங்களா? தொடர்ந்து என்னாகணும்? ஓடிக்கொண்டே இருக்கணும், இல்லைங்களா? வெற்றி நமதாகும் வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கு. அன்புக்குரியவர்களே, அதை நம்ம நாளில சிம்சோன் என்ற ஒரு தலைப்புக்கிற பாடத்தை பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ரொம்ப நேரம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து எல்லாரும் மன்னித்துக் கொள்ளுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.